இப்படி எல்லாம் பல பல விளையாட்டு ஆச்சாரம் வந்து ஐயருக்கு பிடிச்ச பெண்களிடம் வந்து ஆச்சாரம் பார்க்க மாட்டேனும் ஒன்று சொல்றேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் கடவுளுக்கும் பயப்பட மாட்டேன் நான் புலவிடாம மாட்டேன் கடவுளுக்கு ஏன் பயப்படணும் நீங்க பயப்பட மாட்டீங்க நீங்க அந்த சந்தையில கூட நீங்க பயப்பட சாட்சியாக என்று சொல்லியும் ஒரு சொற்றொடர் அதுல வரும் பிராமண சாட்சியாக இப்ப நான் கேட்கிறேன் இப்ப நீங்க சொன்ன இருக்குல்ல மாவீரர்கள் மக்களுக்காக வாழ்ந்து போராடி வீரகாவியமானவர்கள் சரியா தலைவரையும் நீங்கள் உங்களோட தலைவரை ஏற்றுக்கொள்றீங்க அவர் தலைவர் உங்களோட இனத்தின் தலைவர் இப்ப நீங்கள் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா கனடால வந்திருக்கிற ஐயா மாதிரி இருப்பினோம் சில பேர் அப்படியே இங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா உடுப்புல துவைக்கிறது கொடுத்து விடுற பெண்டுகள்கிட்ட உண்மையை சொல்றேன் கோயிலுக்கு வர அடியவர்கள்ட்ட கொடுத்து விடுறதா அம்மா இந்த உடுப்பை துவைச்சு கொண்டு வாங்கோ கொடுத்து விடுறது போய் சொல்லிடுறேன் சரியா உண்மை கதை தான் சொல்றேன் கோயிலுக்கு சமஸ்கிருதத்தை ஐயோ சமஸ்கிருத வழிபாடு செய்யாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்ல மாட்டேன் ஐயர்மாருக்கு பயம் இல்லையா எனக்கு நான் என்ன சொல்லுவாங்க எனக்கு வந்து நீங்க தமிழ்ல வழிபாடு செய்ய பயப்படுறீங்களா யாருக்கு பயப்படணும் தமிழ் வழிபாட்டுல செய்யறத 20 யூரோக்கு 30 யூரோக்கு பால் கூடம் எடுத்தீங்கன்னு சொன்னால் 20 யூரோக்கு அந்த கீழே வேண்டும் கண்டிப்பா கட்டாயம் வேண்டும் ஏன்னா அது வந்து இப்ப கூட ஒரு உடுப்பண்டு வச்சுக்கணும் அது வந்து கூட இந்த கூட தான் நீங்க அணியணும் இந்த சிவராத்திரிக்கு சிவன் அங்கீகரிக்கப்பட சிவன் அங்கீகரிக்கப்பட்டு சொல்லிடாது ஐயர் அங்கீகரிக்கப்பட்டது அல்லது கோயில் அரங்கு கோயிலுக்கு வர அடுத்தவன் பண்டில்கிட்ட வந்து தொலைபேசி என்ன கேட்கிறவனும் களவு அகலணிக்க விட்டு குடிக்கிறவனும் தூதனத்தை எழுதி போட்டு மோன் உள்ள போடுறவனும் மக்கள்கிட்ட கடவுளுடைய பேரை சொல்லி ஏமாத்தி போட்டு காசு உழைக்கிறவனும் இவங்கள் வந்து சொல்லி எங்களுக்கு நடக்குது சொன்னா நீங்க என்ன கூடாது ஒரு இந்த இவர் என்னோட பேட்டி எடுக்கிற பிராமணர் சம்பந்தப்பட்டு வந்திருக்காரு எனக்கும் பிராமணருக்கு சம்பந்தம் சொல்றேன் அதுல எந்த குறையும் இல்லை புரியுதா உங்களுக்கு எல்லாம் குளிதா ஐயா நீங்க சுல்தானாக்கள் எத்தனை பேரை நித்திர உள்ளா வச்சிருக்கீங்க குளிரக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு மந்திரவாதியாகவும் நீங்கள் வந்து பூர்வீகம் வந்து மட்டக்களப்பு என்றும் இவர் வந்து ஒரு மாந்திரிகங்கள் ஆக்களை வசிக்க செய்யறது பொம்பளை காதலிச்ச ஆக்களை சேர்த்து வைக்கிறது இது உண்மையை நான் பார்த்தேன் அதாவது சர்ச்சைக்குரிய சாமியார் நிற்கிறார் தெரியுமா உங்களுக்கு யாராண்டு தெரியாது அருண் தமிழ்னு சொல்லி ஒரு சாமியார் நிற்கிறார் ஏன்னா கிட்ட வராதுங்க ஃபர்ஸ்ட் அங்கே போவாங்க கிட்ட வராங்க ஏன்னா பின்னால வாங்க ஆள் தான் கிட்ட வராங்க வாங்க கேட்டியகளி உதுகும் ஒரு கதையாண்டு ஆரன்னு சொன்னா எங்கட சர்ச்சைக்குரிய சாமியார் அருண் தமிழ் வணக்கம் வணக்கம் கூட சொல்றேன் சிவாயிரமான்னு அந்த போலந்துக்கு போயிட்டு பிரான்ஸுக்கு வந்தாங்க சாரி போலந்துலேருந்து ஜெர்மனுக்கால வந்து ஜெர்மனுக்கால ஃப்ரான்ஸ் போய் ஃப்ரான்ஸால் இப்போ யூகே போக போகிறேன் அப்போ என் சித்தி ஒரு ஆள் இருந்தவா இங்கே சுக்காட்டுன்ற இடத்துல அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு போகிற பாதையில் இந்த பழைய இரும்பு சாமான்கள் விற்கிற இடங்கள் இருக்குண்டாப்போ சும்மா அங்கே போய் பார்ப்போம்னு சொன்ன இடத்துல சாமியாரை சந்திச்சாச்சு. எப்படி சந்திச்சு நான் அந்த வீடியோவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் பாருங்க. ஆளும் இரும்புகள் ஆணிகள் கத்தியால் சுட்டிகள் வாங்கி நிற்கிறார். ஏன் வாங்குறாரோ தெரியல. எனிவே வணக்கம். வணக்கம். உங்களை சரி உங்களுக்கு காலுக்கு மேலே கால் போடலாமா? சிக்கன் இல்லை சாமியார்களுக்கு மேலே முன்னுக்கு வந்து காலுக்கு மேலே கால் போடக்கூடாதுன்னு சொல்லி சாமியார்ன்னு சொல்லி கேள்வி. ஓ எனக்கும் அதுதான் கேள்வி. இப்போ என்ன குழப்பம்டா ஏன் சர்ச்சைக்குரிய சாமியார் என்று சொன்னார்டா டிக்டாக்கை தட்டினாலும் நீங்கள்லாம் பாருங்கள். அன்றைக்கு நான் வந்து இவற்றை முழக்கம் திருவண்ணை இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக பார்க்குறான். அவர்கிட்ட வீடியோவை தட்டிக்கிட்டு போனால் அவர் கொண்டு வந்து உங்களை என்ன பேர் நடிகர் என்ன நடிகர் பேரும் பெறுதில்லை. 96, 97, 98 அந்த காலங்களில் தென்னிந்திய சினிமாவுக்குள்ள கலக்கி கொண்டு வந்த முந்தாச்சோட கனெக்ட் பண்ணி எடுக்க நான் பயந்து போனேன். சர்ச்சைக்குரிய சாமியாருக்கும் முந்தாச்சுக்கும் இடையில பிரச்சனை ஆக மாட்டி போட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்து கொண்டு வரேன். உங்களோட ஸ்டோரியை கனெக்ட் பண்ணிதான் இந்த வித்தியாசமாக நல்லா இருந்தது. சரி, நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க? எந்த நாட்டில் இருக்கிறீங்க? நான் இப்போ நீங்கள் எந்த நாட்டில் இருந்து இல்லை நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறீங்களோ அதாவது நான்
அப்பொழுது ஜெர்மனியில எடுக்கிறீங்க. சரி, ஏன் சர்ச்சைக்குரிய சாமியார் என்ற பேரை உங்களோட வீடியோக்குள்ள போட்டு சர்ச்சைக்குரிய சாமியார்னு சொல்லி யாருன்னு சொன்னா மத குருக்கள். மத குருக்கள் இன்னொரு மாதிரி பார்க்காதீங்க. கோயில்களில் உள்ள அந்த மத குருக்கள் வந்து உங்களை சர்ச்சைக்குரிய சாமியார்னு சொல்லி அவைகளுக்குள்ள உள்ள குரூப்புகளுக்கு அவங்களோட போட்டோக்களை போட்டு எழுதி கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? உண்மையிலே எனக்கு எனக்கு தெரியாது அண்ணா. அப்படி என்ன சர்ச்சை உருவாக்குறேன்னு என்னத்துக்காக அப்படி ஒரு பேரை வந்து எனக்கு சூட்டினோம்னு எனக்கு தெரியாது. என்னென்னு சொல்றது, இப்போ அண்மையில் நடந்த நிகழ்வு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வகையில ஒரு ஒரு தீய பேர் ஒன்றை ஏற்படுத்தி ஒரு தீயவனாக என்னை வந்து வெளிக்காட்டுவோம். என்ன தொழில் செய்றீங்க நீங்க? நான் வந்து ஒரு அஞ்சல் போடுறாரு, என் வேலை வந்து கடிதம் போடுறது, இதுதான் என்னுடைய வேலை. என்னோட கதைக்கோடு கொண்டக்காண்டி தான் தமிழை முன்னிலைப்படுத்தி கதைக்கிறீங்களா, இல்லாட்டி நீங்கள் கதைக்கிற சீமான் தேசியவாதி அப்படி சீமான் மாதிரி ஒரு ஆளா அப்படி சீமானை பின்பற்றுறீங்களா? நான் எப்படி சொல்றது, இப்ப நான் அவரை மாதிரி இவரை மாதிரி என்று சொல்லி எனக்கு உண்மையில எனக்கு ஒரு வழி இல்லை. எந்த வழி ஒரு நான் அமைச்சு கொண்ட ஒரு வழி, தமிழ்லயே பேசணும், தமிழ்லயே. அது வந்து என்னுடைய ஒரு முதலாவது கொள்கையா இருந்தது. நான் பிரித்தானியால வாழ்ந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், பிரித்தானியால வாழ்ந்த காலத்துல கூட நான் பேருந்துல போய்க்கல எங்க நிக்கிறேன்னு கேட்டா நான் பேருந்துக்குள்ள நிக்கிறேன்டா சில பேர் வந்து ஒரு திரும்பி பார்ப்பேன், திரும்பி பார்த்தா தெரியுமே தமிழா என்னென்றால் அந்த அவர்களுக்கு ஒரு வேறுபாடா இருந்தது. நான் வந்து தமிழை வந்து தமிழாக பேச வேணும் என்றதான் முதல் முடிவை எடுத்துக்கொண்டு தான். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழர்களிடம் தமிழ்ல பேச வேண்டும். 2000 இப்போ இவரை வந்து எனக்கு இன்றைக்கு நேற்றைக்கு தெரிஞ்சா இப்போதான் சர்ச்சைக்குரிய சாமியாரா தெரியுது. இவரை 2009க்கு முற்பட்ட காலத்திலையும் இவரை எனக்கு நீண்ட காலமா தெரியும், முள்ளிவாய்க்காலுக்கு முற்பட்ட காலத்திலையும் தெரியும். பிறகு இஞ்ச வந்தா பிறகு லண்டன்ல தெரியும், லண்டன்ல சாமியாரா தெரியாது, இப்போதான் சர்ச்சைக்குரிய சாமியாரா நான் பார்க்குறேன். மற்றது தமிழ் இன்னும் ஒரு கருத்து, ஏன் நீங்கள் இந்த பிராமணர்களை ஏன் எதிர்க்கிறீங்க, என்ன காரணம்? நான் என்ன பிராமணர்கள் என்று சொல்லி நான் உண்மையில ஒரு தடவை பிராமணர் என்று தனித்துவமா ஒரு சாதி அடிப்படையில நான் எதிர்க்கிறேன். நான் ஒரு சாதி பார்ப்பவன் அல்ல. ஆனால் பிராமணர்களை நான் எதிர்ப்பதாக அவைக்குள்ள ஒரு கதை கொண்ட ஏற்படுத்தினும். காரணம் என்னென்றால் நான் கூட அப்படித்தானே பார்த்தேன், உங்களை ஒரு பிராமண எதிர்ப்பாளியா தான் நான் பார்த்தேன். அது பார்க்கறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா, கூடுதலா பூசை வைக்கிறார்கள் இந்த பிள்ளைகளை வந்து நாங்க சொல்லும் பொழுது கூடுதலா அவர்கள் தான் அந்த பூசையை செய்யும் பொழுது பார்க்கும் பொழுதோ இவர் அவர்களுக்கு எதிர்வானவர் என்றுதான். அது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, பிராமணர்கள் வந்து பூசை செய்யக்கூடாது எல்லாரும் செய்யணும் என்று சொல்றாங்க? எந்த கருத்து அதுல மாற்று கருத்து இல்லை. பூசை கடவுளை வழிபடுறதுக்கு வந்தேன்னா எந்த உயிருக்கும் தகுதி இருக்கு என்று சொல்லும் பொழுது இவர்கள் மட்டும்தான் பூஜை செய்ய வேண்டும், இவர்கள் மட்டும்தான் செய்யலாம் என்றது வந்து உங்களுடைய கோட்பாடு. உங்களுடைய கோட்பாடு வந்து பிராமணர்கள் பூசகராக இருக்கிறத விட எல்லாருமே இருக்கலாம்னு சொல்ல வரேன். என்னென்று சொன்னா அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம், இதுதான் திருக்குறள். அந்தனர் என்றால் வந்து அறத்தோட இருக்கணும், அறவழி இருக்கணும், அதோட எல்லா உயிரையும் வந்து அந்தனர் சொல்றது பூசை செய்கிறார்கள், யாராவது இருக்கலாம். இவர்கள் தான் அந்தனர் என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே சில பேர் பெயரை ஏற்படுத்தி தாங்கள் தான் அந்தனர், இந்த குலம் வந்து இப்படி என்று சொல்லிட்டோம். ஆனா அந்தனர்கள் என்றது அப்படி கிடையாது. அந்தனர் என்றதுக்கு திருவள்ளுவர் கூறின இலக்கணம் இதுதான். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். இப்படிப்பட்ட தண்ட உயிரை மாதிரி மற்ற உயிரையும் வந்து நேசிச்சு இப்படி இருந்தா அந்தனர். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு இருக்கிற நீங்க கேட்ட கேள்விக்குரியவர்கள் அனைவரிடமும் இருக்கான்னு சொன்னா அதுக்கான பதில் எந்த கேள்வி இருந்தா நான் ஒரு ரஜ்ஜி கடை வச்சுக்கிறேன், சரியான தொழில் ரீதியா நான் ஒரு ரஜ்ஜி கடை வச்சுக்கிறேன். அப்ப நான் ஒரு வழிபாடு செய்யலாமா, ஒரு அந்தனரா இருக்கலாமா? இப்ப இது வந்து உங்களோட தொழில், நீங்கள் இந்த தொழிலோடு இருந்து கொண்டு நீங்கள் அந்தனரா இருக்க போறீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் கடினம். காரணம் என்னென்றா எல்லா உயிரையும் தண்ட உயிரை மாதிரி மதிக்கணும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் விற்பனை செய்யற இந்த விற்பனை செய்யற நான் வந்து ஒரு உயிரை கொல்ற வேலை செய்யல. இப்ப நான் இப்ப இப்படி பாருங்க, இப்ப மக்களை பொறுத்தவரையில மக்களுக்கு இறைச்சின்றது ஒரு வாழ்க்கை இன்றியமையாத சாப்பிடுறது. ஒரு 90 விதமான ஆட்கள் இறைச்சி சாப்பிடுறாங்களா, அதாவது 10 விதமான ஆட்கள் இறைச்சி சாப்பிட மாட்டான். அவைக்கு சாப்பாட்டை விற்கிறதா இந்த தொழிலா செய்யறேன். நான் ஒரு கோயில்ல போய் சாமிய நீங்க செய்யலாமான்னு சொல்லி கேக்குறீங்க. இப்ப என்னன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா இதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த கேள்வியை தான் இந்த ஐயர் மாதிரி உங்கள்கிட்ட கேட்கிறோம். உங்கள்கிட்ட வைக்கிற கேள்வி என்னன்னா, இவர் பிராமணர் இல்லை, இவர்கிட்ட பரம்பரை அல்லது உங்களோட அம்மா அப்பா வந்து பிராமணர் இல்லை, நீங்கள் மட்டும் இப்ப சாமியார் அல்லது
எங்களுக்கு எதிரான ஆளான்னு சொல்லிடலாம். அப்போ அதுக்கு தான் இந்த கேள்வியும் மட்டும். இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் ரச்சிக்கடையோட இருந்து கொண்டு, அதாவது ஊன் விற்கிற கடையில இருந்து கொண்டு நீங்கள் அந்தனராக முடியுமான்னு சொன்னா அது அந்த அந்தனர் என்ற கொள்கைக்குள்ள வராது. சரிதானே? என்ன காரணம் என்றால் நீங்கள் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வெளியில வந்தீங்கன்னா நீங்க கட்டாயம் நீங்கள் ஆகலாம். என்னதுக்கு அப்ப நீங்கள் கனடாவில் ஒரு என்ன நீங்க பிள்ளையானே கூட திருப்பி திருப்பி கேள்விய உங்களை கேள்வி இப்ப நீங்க கேள்வி கேட்கத்தான் இதுல இருக்கிறீங்க. கனடாவில ஒரு கோழி இறைச்சிகள் பொறிச்சு விற்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் ஒரு சிவன் ஆலயத்தை திறந்திருந்தவர். அப்ப அந்த சிவன் ஆலயத்தை வந்து நீங்கள் அவரை நீங்கள் ஆதரிச்சீங்க நினைக்கிறேன். ஆதரிச்ச மாதிரி தான் நான் பார்த்தேன். அது என்ன மாதிரி என்னன்னா இப்ப அந்த இடத்துல வந்தேன்னா நான் அவரே ஆதரிச்சேன்னு சொல்லி நான் இதுல இதாண்டே இல்லை. நீங்களும் வந்து ஒரு கோயில் ஒன்று நடத்துறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. கோயில் ஒன்று உங்களுக்கு இருக்குது, உங்களோட தொழில் இது, சரிதான். நீங்க கோயிலுக்குள்ள ஒன்று நீங்கள் உங்களோட தொழிலை வித்தீங்களோ இதாண்டுறீங்களோ அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனால் அவர் வந்து தன்னுடைய தொழிலை ஏதோ ஒரு வகையில எங்கேயோ செய்கிறார். ஆனால் பூசையை வந்து ஐயாக்களை வச்சுதான் அவர் செய்கிறார். மற்றது வழிபாட்டுல பார்த்தோம்னா ஆகமம் சார்ந்த வழிபாடு, சாராத வழிபாடு, சொல்றேன் கேளுங்க. ஆகமம் சார்ந்த வழிபாடு, சாராத வழிபாடுன்னு சொல்லி வழிபாட்டுல இருக்கு. இப்ப கோயில் இப்ப நாங்க அந்த ஐயாக்கள் செய்யற நீங்கள் யார கேட்குறீங்களோ அவையிலெல்லாம் செய்யற வழிபாடு ஆகமம் சார்ந்த வழிபாடு. அவர்கள் வந்து அந்த நூலெல்லாம் போட்டு இந்த சடங்கு எல்லாம் செய்து ஆகமங்களை கற்று சிவாகம முறையில தான் இதன் அடிப்படையில தான் இந்த பூசை வந்து இருக்கு. அந்த நீங்கள் கேட்ட அந்த கனடாவை சேர்ந்த அண்ணா கோயிலுக்கு முன்னுக்கு எழுதியிருக்கிறார், இந்த கோயில் ஆகமம் சார்ந்தது அல்ல, இந்த ஆகமத்துக்கு உட்பட்டது அல்ல அவர் போட்டிருக்கிறார். தமிழ் வழிபாட்டுல ஆகமம் இருக்கா? தமிழ் வழிபாட்டுல வந்து நீங்க தமிழ் தானே? நான் தமிழ். மாட்டு கருத்து நீங்க கேப்பீங்கன்னு தான் கையில பேர் பச்சை ஊத்திக்கிறார் தமிழன் சொல்லி பச்சை ஊத்திக்கிறார் தமிழன். ஏன் கேட்கிறா தமிழ் வழிபாடுல ஆகமம் இருக்கான்றா என்ற கேள்வி. இப்ப ஆகமம் என்று சொன்னான்னா என்னன்னு சொன்னால் இப்ப வடமொழி நிகண்டுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஆகமன்றதுக்கு வந்தது என்றுதான் பொருள் சொல்லுது. இப்ப வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்லணும்னு சொன்னா ஆகமம் எல்லாம் தமிழ்ல இருந்து வடமொழிக்கு மாற்றப்பட்டது, பல்லவர் காலத்துல வந்தது மாற்றப்பட்டபடியத்தான் அந்த பல்லவர் காலத்துல உருவாக்கப்பட்ட இந்த வெளி வடிவத்துக்கு கிரந்தம் என்று சொல்றேன், பல்லவர் கிரந்தம் என்றெல்லாம் அப்படி எல்லாம் சொல்லினோம். இப்ப இதை வந்து ஆகம வழிபாடா என்று சொல்லி பார்த்தா அதனால் ஆகம வழிபாடுன்னு சொல்ல மாட்டேன், ஆகமம் சாராத வழிபாடுன்னு தான் சொல்லிக்கொள்ளலாம். இவையில் வந்து தங்களுக்கு ஒன்று இப்ப என்னன்னு சொன்னீங்கன்னா இப்ப சைவத்துல வேற சைவங்கள் நிலைமை இந்த கபாலிகர நிலைமை இருந்தவர்கள் அவர்கள் தங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஆகமத்தை வச்சிருந்தார்கள். ஆகமம் என்று சொல்லி அந்த ஆகமத்தை ஒரு குறிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கானது. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய வழிபாடு இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், மட்டக்களப்புல பாத்தீங்கன்னா பாரம்பரிய வழிபாடு இப்பவும் செய்து சடங்கு வழிபாடு செய்யறது. அதுல பாத்தீங்கன்னா காளிக்கு வந்து கும்ப பத்தாதி என்ன பெப்பிடும், கும்பம் வச்சு காளிக்கு செய்யணும். அதே நேரத்துல நான் மட்டக்களப்புல பாத்துறேன், சண்டைக்கு முற்பட்ட காலத்துல மட்டக்களப்புல இருந்தான் சட்ட காலத்துல. அப்ப அங்க ஒரு சடங்கு ஒன்று செய்வாங்க. எப்படின்னு சொன்னா சடங்கு எப்படி இருக்கும்னு சொன்னா அவேண்ட தாத்தா அல்லது அப்பா அந்த இறந்தாக்கள் ஆவி இங்க உள்ள ஒரு ஆளுடைய உடம்புல ஏறி அவையல் மாதிரி செய்கிற மாதிரியும், ரெண்டாவது அவங்க விரும்பி சாப்பிட்ற சாப்பாடுகள் வருஷத்துல ஒருக்கா செய்வாங்க. விரும்பி சாப்பிட்ற சாப்பாடுகள் படைச்சு ஈவன் கஞ்சா ரொட்டி வரைக்கும் அங்க வைக்கிறவே. அப்படி ஒரு இது மட்டக்களப்புல இருக்கு. எங்கட பகுதியில் பாத்தீங்கன்னா வன்னியல்ல நாங்கள் எல்லாம் எங்கட வைரவரைத்தான் எங்களுடைய குலசாமியா எல்லாம் வீட்டு சாப்பிட்றது. அதுல கலையாடி இரவு பூசை செய்து வீட்டுக்கு 6 மணிக்கு கிடா வெட்டி திருவிழா செய்து அப்புறம் அந்த கிடாய பிறகு அடுத்த நாள் காலையில சமைச்சு எல்லாம் சாப்பிடும். அப்படி இருக்குது. அப்ப அதெல்லாம் வந்து நீங்க சொல்ற ஆகம முறைப்படி இல்ல, பூசாரின்னு சொல்லி யாரோ அது ஆகமம் சார்ந்தது இல்லை. ஆனால் இப்ப சொல்ல போனால் இப்ப இங்க வந்து நான் எங்க நிக்கிறேன் நினைக்கிறேன். இப்ப இந்த மட்டக்களப்புல இந்த நடக்கிற இந்த பூசமோட பாத்தீங்கன்னா அது பத்தாதி முறையான்னு சொல்லிக்கணும். அது அவை ஒரு ஆகமம் மாதிரி தான். இதை வச்சு இப்படி செய்யணும், இப்படி கும்பம் வைக்கணும், இப்படி நூல் சுத்தணும், இப்படி இதை சொல்லணும், இதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லணும், இதுகளை கூடுறதான் இந்த ஆகமம். செய்முறை கருவி நூல்னு சொல்லலாம். அவங்க செய்யறதுக்கான ஒரு கருவி நூல் அதை வந்து வச்சுக்கொண்டுதான் செய்யணும். ஒரு மாதிரி அப்படி வச்சுக்கொண்டு எடுத்துக்காட்டு காளிக்கு செய்யறா கும்ப பத்தாதி என்ன செய்யணும், அடையல் பத்தாதி என்ன செய்யணும். இதே நேரம் நீங்க சொன்னீங்க அதாவது கட்டாரியார் வழிபாடுன்னு சொல்லி இந்த முன்னோர் இறந்தாக்கள் வந்து செய்யற வழிபாடு கட்டாரியார் வழிபாடுன்னு சொல்லி அதுவும் இந்த வீடகலை வழிபாட்டுக்குள்ள வந்து அது கொஞ்சம் கூட இருக்கு. வீடகலைன்னு சொல்லி அது ஒரு மந்திரங்கள் சொல்லுவினும். அவை சொல்ற மந்திரங்கள் வந்து தமிழும் அல்ல, சமஸ்கிருதமும் அல்ல,
சிங்களமில பாலி சார்ந்த மந்திரங்களும் சொல்லிக்கணும். அதை சொல்றது வந்து அப்படியான இதுகளும் சொல்லிக்கணும். அதை சொல்றது வந்து ஒரு பாட்டு மாதிரி படிக்கணும். அது வந்து இல்ல அந்த மந்திரத்திலேயும் வீடகலி என்று சொல்லி சொல்றோம். அது இப்ப என்னென்ன சொல்றாங்க, செம்ப நாச்சியார் அப்படிலாம் கன பேர்கள் எல்லாம் அந்த சிலதுகள் வந்து சில தெய்வம் அந்த கலையாடிகளை நாய் குலச்சா காட்டுக்கு போடும் அப்படின்ட்டு எல்லாம் இருக்காது. அது கொஞ்சம் வேறு. இதுல இன்னொரு கேள்வி, தமிழ் வழிபாடு நீங்கள் பற்றி கேட்டீங்க. இல்ல இல்ல இந்த இடத்துல அந்த கேள்வியை கேட்கணும். நான் ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்தேன் உங்கள் சம்பந்தமா ஃபேஸ்புக்ல எழுதியிருந்தேன், முகப்புத்தாத்துல எழுதியிருந்தவை பாருங்க. நான் ஃபேஸ்புக்கோட சொன்ன என்னையும் முகப்புத்தாமன்னு சொல்ல வச்சிருக்கீங்க. அப்ப அதுல பார்த்துட்டு நான் என்ன சொன்னா, நீங்கள் ஒரு மந்திரவாதியாகவும் நீங்கள் வந்து பூர்வீகம் வந்து மட்டக்களப்புன்றும் இவர் வந்து ஒரு மாந்திரிகங்கள் ஆக்களை வசிகம் செய்யறது, பொம்பளை காதலிச்ச ஆக்களை சேர்த்து வைக்கிறது, இது உண்மையை நான் பார்த்தேன். அதெல்லாம் இருந்தது. அப்ப நான் அதை ஃபுல்லா வாசிச்சு போட்டு சிரிச்சு போட்டு அங்கே கட்டிட்டு போயிட்டு அப்ப அந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கிறேன், அப்படியே அது மாந்திரிக வேலைகள் செய்யறீங்களா? இல்ல கண்டிப்பா கேள்வி அது மக்களுக்கு போய் சேர வேணும். நான் பெரும்பாலும் இப்ப என்னை பற்றி நான் இதுல சொல்றதா நீங்க கேட்ட அடிப்படையில சொல்றேன். பொதுவா வந்து நான் பிறந்து வாழ்ந்த இடங்கள் இந்த கடந்த காலத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், அதை விடுவோம். ஆனால் மட்டக்களப்புல வந்து எனக்கு நண்பர்கள் எல்லாம் இருக்கிறவங்க கிழக்கிழங்கையில கணக்கெடுக்க முடியாத நண்பர்கள் இருக்கிறோம். அப்படி நல்ல நண்பர்கள் இருக்கிறோம். குருமாரும் இருக்கிறவங்க, குருமா இருக்கிறோம். பல பேர்கிட்ட பல விடயங்கள் கற்றிருக்கிறேன். ஆனால் மந்திரம் என்று சொல்றது, மந்திரம் மாந்திரிகம் எல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கர்மம், அதெல்லாம் ஒரு கர்ம கணக்கு. இப்ப நான் வந்து உங்களை வச்சுக்கிறேன், நீங்களே கோயிலுக்கு போயிடலாம், பூஜை செய்யக்கூடாது அந்த கூடாதுன்னு சொல்லி உங்களை சொல்லிக்கல. இந்த கர்மம் அந்த அதாவது பசியம் மோகனம் தம்பனம் அப்படி அந்த அட்ட கர்மம் 8 வகையான கர்மங்களை செய்யுது. ஒருதனை கொல்றது, ஒருதனை ஓட வைக்கிறது, ஒருதனை வசியம் கட்டுறது, இப்படியான இந்த கர்மங்களை செய்யறது எதே சொல்ல. இந்த கர்ம வேலையை நான் செய்து போட்டு இதை வந்து சொன்னேன்னு சொன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இந்த பேரொழி வந்து அதை செய்யறதுக்கு என்ன விடாது. இப்ப என்ன பற்றி ஒரு கூடாம ஏதாவது சொல்ல வேணும் என்றோனும் இதுகளுக்காக இருக்கு. ஜெர்மனியில நிறைய கோயில்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் ஜெர்மனியில உள்ள கோயில் ஒன்றுக்கு நீங்க போனா நான் காணவில்லை, ஒன்றுமில்லை. இங்க நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் சுவிஸ்ல ஒரு கோயிலுக்கு போறீங்க, சிவன் கோயிலுக்கு. என்ன காரணம்? ஜெர்மன் கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன். நீங்கள் காணலன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு வீடியோக்குள்ள உங்கள் சம்பந்தமான ஒரு காணொலிவாவோ அல்லது ஆர்டிகல் இருந்தா நான் தட்டி பார்த்தேன். தெரிஞ்ச ஒருவனை பற்றி எழுதுறாங்க அல்லது போலாரன்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா நான் பார்த்துக்கிறேன். போயிருக்கிறேன். ஜெர்மன்ல பல கோயிலுக்கு போயிருக்கிறேன். பல ஐயாமார் பழக்கமானவர்களும் இருக்கணும். நேரடியாக பலர் ஐயாமாரும் இருக்கணும், ஐயாமார்களும் இருக்கணும். அதே மாதிரி சுவிஸ் கோயிலுக்கு இப்ப என்னன்னு சொல்லுவாங்க, இப்ப நீங்களே சொன்னீங்க சர்ச்சைக்குரிய வந்து ஒரு ஆளை வந்து ஏதோ ஒரு புலியான மாதிரி காட்டணும்னு சொன்னால் அது ஒரு பக்கத்துல இவர் வந்து இங்க போறாரு, இது புலியான இடம் அப்படி இப்படின்னு சொல்லி காட்டணும்ன்றதான் வேண்டிய எண்ணம். அப்ப இதுல வந்து எனக்கு நான் எல்லா இடமும் போறேன். இப்ப அண்மையில பாத்தீங்கன்னாலும் சூரியஜோன் கோயிலுக்கும் போட்டு வந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் வழிபாட்டு கோயிலுக்கும் போறேன். நான் வந்து எங்க எல்லாம் சிவ வழிபாடு இருக்கும், முக்கியமா சிவன் கோயிலுக்கு போவேன். என்ன காரணத்துக்காக மற்ற கோயிலுக்கு நீங்க போற குறைவு இல்லையா? இப்ப மற்ற கோயிலுக்கு போறது குறைவான்னு சொன்னா ஐயர்மார கிரிக்கெட் தொழிலாளி என்று சொன்னீங்களே, எந்த கேள்வியெல்லாம் அப்படித்தான். ஐயர்மாரன்னு சொல்லி ஒட்டுமொத்த நீங்க அப்புறம் என்ன கூடாது இல்ல ஒரு இந்த இவர் என்னோட பேட்டி எடுக்கிற பிராமணர் சம்பந்தப்பட்டு வந்திருக்காரு, எனக்கும் பிராமணருக்கு சம்பந்தம் சொல்றேன். ஐயோ அதுல எந்த குறையும் இல்லைன்னா உங்களோட கேள்விக்கு அது ஆற்ற கேள்வினாலும் உங்களோட கேள்வி மட்டுமின்றி யாருங்க கேள்வி கேட்டா தொடர்புடைய நான் ஒரு பொது வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கான பதில சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. என்னென்றால் என்ன கேள்வி கேட்ட நீங்கள் கேள்வியை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்டீங்க? கோயில்களுக்கு ஏன் சிவன் கோயிலுக்கு ஏன் சிவன் கோயிலுக்கு மட்டும் போறேன்? என்னன்னா நான் எல்லா கோயிலுக்கும் போவேன். என்ன அதுல இது இல்லை. ஆனா எனக்கு சிவன் கோயில் என்னத்துக்கு விருப்பம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், எல்லா கோயிலும் அந்த அர்த்தம் என்னன்னா உதாரணத்துக்கு இப்ப சாய்பாபா கோயிலுக்கும் போயிருக்கலாம். சாய்பாபா கோயில் என்ன சொல்றேன் இல்ல நான் ஏன் கேள்வியை கேட்கிறேன்டா, ஏன் கேட்கிறேன்டா எங்கட தமிழாக்கள்ல ஒரு தரப்பினர் முருகன் சிவன் பிள்ளையார கும்பிடுறதுக்கு அப்பால சாய்பாபாவை கும்பிடுற ஆக்கள் இருக்கிறோம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற அம்மா பகவான் தெரியும். ஈவன் கனடால பாத்தீங்கன்னா நித்யானந்தா கடவுளை கும்பிடுறாங்க. இங்கே கனடாவில் இங்கே ரெண்டு இருக்கிறோம். அப்ப அதையும் நீங்கள் கோயில் என்று சொல்றீங்களா? இப்ப என்னன்னு சொன்னா
என்ன பொறுத்தளவுல ஒரு ஆள் என்ன பொறுத்தளவுல உண்மையும் அதுதான். எவன் ஒருவன் பிறந்து உணவு உண்டு சாப்பிட்டு இறந்து போறானோ அவனை வந்து கடவுள் என்று சொல்லிடாது. விளங்குது. நீங்கள் இப்ப ஒரு தெய்வம் என்று சொல்றதுக்கு ஒரு வேத விளக்கணம் இருக்கு. என்னன்னு சொல்றது, வையத்துள் வாழ்வாங்க வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதை சொல்லலாம். இங்க வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்தவனை வந்து நாங்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தெய்வம் கடவுள் என்று சொல்றதுன்னா ஒன்றுக்குள்ள உள்ளடக்க முடியாது ஒன்று. அதாவது வந்து ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. எப்ப தொடங்கினது எப்ப முடிஞ்சது அதுக்கான ஒரு ஒரு இது இல்லை. இப்ப நீங்கள் ஒரு ஒரு மின்னல்ல இருந்து வர ஒரு அந்த மின்னல்ல வந்து எவ்வளவு வோல்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியாது, மதிக்கலாது. ஆனா இப்ப நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு டிரான்ஸ்போரால வர ஒரு இதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு இவ்வளவு வரும்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு மதிக்கலாது. அப்ப இந்த ஆதி மந்தம் இல்லாத இந்த பரம்பொருளுக்கு வந்து ஒன்றையும் மிதண்ட முடியாது. எடுத்துக்காட்டுக்கு நாங்க ஆக பெருசா விதிக்காம இப்படி போகும். இலங்கை இருக்கு. இலங்கையில நாங்கள் வாழ்ந்த காலத்துல வந்து மின்சாரங்கள் தட்டுப்பாடு நாங்கள் சூரிய கலம் மூலம் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். தட்டுகள் எல்லாம் பொருத்தி சூரிய கலம்னு சொல்ல சோழர் அதுகள் எல்லாம் பொருத்தி நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்ப அதுல வந்து நாங்கள் எடுத்த காலத்துல சில நேரத்துல மின்கலன் எல்லாம் பழுதாப்படும் இருக்காது. மின்கலத்தின் மூலம் நாங்கள் எடுக்கிறோம். மின்கலத்தில் எடுத்து போட்டு பயன்படுத்துறோம். இதை பாத்தீங்கன்னு சொன்னால் மழை காலம் இருக்காது. சில நேரம் கடினமா இருக்கும். மழை நேரத்துல கொஞ்சம் குளிர்தான் குளிர்தான். உங்களுக்கு எல்லாம் குளிரா ஐயா? நீங்க சூடானாக்கள் எத்தனை வேற நித்திர உள்ளா வச்சிருக்கீங்க, உங்களுக்கு குளிரக்கூடாது. என்ன செய்யறது? நாங்களும் ஒரு மாதிரி உங்களுக்கு குளிரக்கூடாது நான் சொல்றேன். அப்பனா அந்த மின்கலன் மூலம் எல்லாம் இப்படி நடந்தது நான் நினைக்கிறேன். அப்ப இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா லக்ஷவானா இருக்கு, நுரைச்சோலை அரண் மின் நிலையம் இருக்கு. பெருசான்னு சொன்னா இதை சொல்லலாம். ஒன்றை வச்சு கொள்ளுவோமே நாங்கள், லக்ஷவானா வச்சு கொள்ளுவோமே. லக்ஷவானால இருந்து வர மின் வந்து நல்ல ஒரு வோல்டேஜ் வந்து கூடினது. இதுல இருந்து வாரது கதிரவன் இதுல இருந்து எடுக்கிறது கொஞ்சம் தான். அப்ப நாங்கள் அதுதான் அங்க இருந்துதான் பெருதல் தெரிஞ்சது பிறகு இங்க நிப்போமோ நிக்க மாட்டோம் தானே. அதனால நீங்கள் போற சிவன் கோயிலுக்கு போறது மீனிங் எப்படி என்றா சிவ வழிபாட்டை செய்றீங்க. மற்ற அவரெல்லாம் கேட்ட விஷயம். இப்ப உதாரணம் விதானிட்ட போய் விதானியால ஏஜிஏக்க போய் ஏஜியால ஜிஏட்ட போற வேலையை செய்யணும்டா ஆள் என்ன செய்யணும்னா நேர ஜிஏட்டே போகுது. அப்படிதான் வழிபாடு இல்லாம நேர வழிபாட்டுக்கு போயிடுவோம். அப்படித்தான் சிவபெருமானாலதான் எல்லாம். சிவபெருமான் அவனன்றி அணுவும் அசையாது. எல்லாத்துக்கும் காரணம் அது சின்ன மற்ற ஆளுரால் இருந்தாலும் அது எல்லாம் அவைக்கு இறப்பு புறப்பு எல்லாம் இருக்குன்னா சிவபெருமான் தான் இறப்பு புறப்பற்றவர். இவன் ஒருத்தன் வந்து இறக்காம புறக்காம இருப்பானோ அவனாலதான் எங்களை புறக்காம ஆக்க முடியும். அவருக்கு பேர் வந்து புறவாயாக்க பெரியவர். எங்களை புறக்காமல் ஆக்கக்கூடிய பெரியவர் அவர் தான். அடுத்தது இந்த இப்ப ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் நான். இந்த சாரை கேட்ட விஷயம் அதான் நடந்தது. பிரான்ஸ்ல இருக்கிறீங்களா நீங்க போட்டு உங்களோட வீடியோக்குள்ள நான் கூட தீவிர ரசிகனை. இல்ல பிரான்ஸ்ல எனக்கு என்ன ஒன்று செய்து வச்சுக்கிறேன்னு உங்களோட நாட்டில் நடந்தது கொண்டு அது அப்படித்தான் அது போட இல்லை போடுவேன். பிரான்ஸ்ல நடந்த என்னன்னு சொன்னா பால்குடம் எடுத்திருக்கிறேன். இல்ல பெருஞ்சிவன் சிவராத்திரி. அப்ப அதுக்கு வந்து என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் அந்த பால்குடம் ஒன்றன் டெவில 20 யூரோ 30 யூரோ, சேலையின் டெவில வந்து 20 யூரோ 30 ரெண்டுல உண்டு மாறி ஒன்றில் இது ஒன்றில் அது. சரியா? அப்ப நீங்கள் வந்து 20 யூரோவுக்கு 30 யூரோவுக்கு பால்குடம் எடுத்தீங்கன்னு சொன்னால் 20 யூரோவுக்கு அந்த கீழே வேணும், கட்டாயம் வேணும். ஏன்னா அது வந்து இப்ப உங்களோட ஒரு ஒரு உடுப்பண்டு வச்சுக்கணும். அது வந்து உங்களோட இந்த கூட தான் நீங்க அணியணும். சிவராத்திரிக்கு சிவன் அங்கீகரிக்கப்பட்ட சிவன் அங்கீகரிக்கப்பட்ட சொல்லிடாது ஐயர் அங்கீகரிக்கப்பட்டது அல்லது கோயில் அரங்காவலர் அங்கீகரிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்படி சொல்லலாம். சரியா? அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் அப்படி வேண்டினோம். கட்டாயப்படுத்தினா என்ன செய்யறது? நல்ல பேர் அந்த பெண்களை சொல்லி ஐயோ நீங்கள் என்னத்துக்கு அப்படி காட்டுறீங்கன்னு பால்குடம் எடுக்கணும். நீ பால்குடம் எடுத்து பால்குடம் செய்யணும்னா இதை போடத்தான் வேண்டும் என்று சொன்னால் இன்னும் செய்யலாம்ண்ணா. போடத்தான் வேணும், வேண்டதான் வேணும், வேண்டாதான் வேண்டலாம். அப்ப அந்த அதன் அடிப்படையில எல்லாரும் வேண்டி காட்டிடணும். அதுக்கு ஜெயில சட்டை தைக்கிறதுக்கு எல்லாம் பணம் போயிருக்கு. ஆனால் அந்த இடத்துல அந்த பணத்தை கொடுத்துட்டா ஒரு அம்மா சேலையும் தண்டிட்டா. ஆனா அவன் சேலையை கட்டாம வந்துட்டா. அந்த சேலையை கட்டையில அதையும் அதுக்கு உள்ள ஒரு அம்மா தானே வீடியோ எடுத்துக்கிறான். இல்ல இல்ல அதுக்குள்ள அம்மா ஒரு அடைக்க ஒரு இன்னொரு ஆள் பிரான்ஸ்ல இருந்தவர் இந்த கோயில் தொடர்பான காணொலிகள் போறவர் அவர் தான் அதை எடுத்து வெளியிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்ப
அதுக்கு தான் போய் கேட்கிறார், ஷீலி எங்க அப்படியே சாரி எங்க சாரி எங்கன்னு கேட்கிறாரு. அதான் ஆனா மற்றாக்களுக்கு பதில் சொல்லணுமாண்டா என்னன்னா மற்றாக்கள் என்னத்தை குறிப்பிடாருண்டா சேலை கட்டினா தான் உங்களுக்கு பால் கூட மண்டேக்கு இல்ல கட்டி போட்டு பால் குடத்தை கட்டி போட்டு இன்னும் ஒரு ஆள் சீலை கட்டாம நிக்கிறாவே நீங்கள் என்னண்டா அந்த சீலை கட்டா அதுக்கு நீங்கள் எடுக்க விட்டு நீங்க கேள்வி கேட்டால் அவர்களுக்கும் ஐயா பதில் சொல்லணும். அதுதான் அவர் அங்க சொல்றேன். அப்படியே இருக்கலாம் அல்லது நிர்வாகம் விட்டணும் பார்க்கலாம் தானே. நிர்வாகமும் கேள்வி கேட்டுருக்கலாம், ஐயா கேட்கலாம்னு சொல்லி கண்டலாம், அப்படியும் பார்க்கலாம். இதுதான் அந்த அதுக்குரிய ஒரு காரணமாக அங்க இருக்கு. மற்றது நீங்கள் இந்த என்ன சொல்ற தீட்சை கட்டுறீங்களா? ஏன்னா ஏன்னா உங்களோட விமர்சனங்கள்லாம் அப்படியும் வந்தது. நீங்கள் தீட்சை கேட்கறதில்ல, நீங்கள் மற்ற மச்சம் சாப்பிட்றாள், KFC சாப்பிட்றாள், மட்டன் சாப்பிட்றாள், எல்லாம் உங்களெல்லாம் உங்களோட வாயில சிக்கனை வச்ச வழியெல்லாம் வீடியோவில் போட்டோ எடுத்துலாம் போடுறாங்களா? என்ன மாதிரி பல மாதிரி வருமன்னா, ஆனால் அது நானுன்றதான் இந்த கேள்வி. ஏஐல செய்யறாங்க, போட்டு என்ன வச்சு குடிக்கிற மாதிரி எல்லாம் வந்திருக்குதான். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெருங்குருக்கள் ஒரு ஆள் இருக்கிறார் இங்கே பக்கத்தில் நாட்டில் தான், சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார். அவருடைய அண்ணா தான் இதெல்லாம் செய்து போட்டது. அப்படி நாம் அந்த குடிக்கிற மாதிரி தண்ணி போட்டு மாட்டிக்கிட்டார் ஒரு ரெண்டு பாட்டெல்லாம் போட்டு இப்படி எல்லாம் போட்டுட்டார். இவங்கெல்லாம் என்னென்னு சொன்னாங்கன்னா அந்த சின்ன வயசுல ஒரு 3-4 குழந்தைகள் வாய்க்குல மூக்கு தெளியும் படிச்சு கொண்டு சூப்பி போத்தோட தெரியுது, அது மாதிரி தெரிகிற ஒரு கூட்டம். ஏன்னா அதுக்கு மேல விதிவடை இல்லை, அதுக்கு மேல அந்த எண்ணெய் இல்லை. அது இதுதான் தங்களுடைய அறிவு. அப்ப என்ன சொல்லுங்க அவன், இப்ப நாங்க முதல்ல பேச்சோம் ஒரு 120 MBS மின்கலனுக்கு நாங்க 200 MBS ஏத்த முடியாது. அது 120 தான். நாங்க வேணுமெண்டா வேற ஒரு மின்கலனை தான் தேடி போவோம். நீங்கள் எந்த வகையான பூசாரியை நீங்க அங்கீகரிக்கிறீங்க? அந்த போற அறவோர் சரிதானே, அறத்தின்பால் இருக்கு. ஐயர் மேல புள்ளியான்னு சொல்றீங்க? ஐயர் மேல புள்ளியான்னு சொல்லல, என்ன ஐயர் மேல நீங்க புள்ளியான்னு சொல்றீங்க? ஐயர் மேல புள்ளி, ஐயர் மேல செயல்பாட்டுல தான் புள்ளி, செயல்பாடுலாம் போல செயலை சரியா சொன்னா செய்துட்டு போடுவேன். ஆறா அதாவது சமஸ்கிருதத்துல வழிபாடு செய்யறதை நீங்க அங்க ஏற்றுக்கீங்களா? நான் கடவுள் என்பவர் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவர். கடவுள் இந்த மொழி, வெள்ளக்காரனுக்கு ஒரு மொழி, ஆங்கிலேயனுக்கு ஒரு மொழி என்று இப்படி சொல்லி அப்படி அடக்கி விட முடியாது. கடவுள் அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ஆனா நாங்கள் தமிழர்கள். சரி, எங்களுடைய இலக்கியம் சொல்லுது என்னன்னா சிவபெருமான் தமிழ் சங்கத்துக்கு அமர்ந்திருந்தவர். அவரும் ஒரு புலவர்களோட புலவராக இருந்தவர். கண்ணுதற் பெருங்கடவுளும் கலரமோடு அமர்ந்து மண்ணுற தெரிந்த இந்த பசுந்தமிழ் என்னை மண்ணிடச் கிடந்த இலக்கண மொழிகள் போல் என்னிட கிடப்படந்தான் என்னவும் படுமோ என்று சொல்லி பரஞ்சோதிமுனிவர் படிக்கிறார். அப்ப அப்படி ஒரு பெருமை பெற்றது தமிழ். தமிழ்ன்ற பெருமை சிவபெருமான் சங்கம் வளர்த்தார் இருந்தன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட இனத்துல இப்படிப்பட்ட இதுல நாங்கள் அப்ப ஆக மொத்தத்துல சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லி வழிபடுறத நீங்க முற்றுமுழுதா எதிர்க்கிறீங்க? நான் அப்படி எதிர்க்கல. என்ன எனக்கு நான் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நீங்க தமிழ்ல வழிபாடு செய்ய பயப்படுறீங்களா? யாருக்கு பயப்படணும்னா தமிழ் வழிபாட்டுல செய்யறத ஏற்கிறீங்க. என்ன கேள்வி ஏண்டா சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லி பூசை செய்யறத நீங்கள் ஏற்கிறீங்களா இல்லையா? ரெண்டு கடி ஓமா இல்லையா? அவ்வளவுதான். நான் ரெண்டையும் ஏற்கிறேன், தமிழையும் ஏற்கிறேன், சமஸ்கிருதத்தையும் ஏற்கிறேன். அது அப்படி ஏற்பீங்க? என்னுடைய முடிவு அது. நான் ரெண்டையும் நான் இதுன்றேன். ஆனா எனக்கு என்னுடைய தமிழ் வழிபாட்டில் என் தாய்மொழியில வழிபாடு செய்வது எனக்கு மகிழ்வா இருக்கு. அதுக்காண்டி நான் நீங்கள் தெலுங்குல வழிபாடு செய்தாலும் நான் குறையா சொல்லல, சிங்களத்துல வழிபாடு செய்தாலும் குறையா சொல்லல. அவையவே வேண்ட மொழியில செய்வது பிள்ளை இல்லை. நீங்க வழிபாடு சொல்லல. எங்கட தமிழ் கோயில்கள்ல சிங்களம் கோயில ஹிந்தியும் தவிர தெலுங்கு எங்களுடைய தமிழ் கோயில்கள்ல சமஸ்கிருத வழிபாடு செய்யறத நீங்கள் ஏற்கிறீங்களா இல்லையா? இதை நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட கேட்பேன். ஏன் கேட்கறேன்னா நீங்கள் ஆறுன்றதை நான் தெரியணும். நீங்கள் ஒரு தமிழ் சம்பந்தமான சாமியோட ஒத்தாளா அல்லது நீங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர்கள் அந்த ஸ்டைல போறீங்களான்னு கேட்கிறேன். என்ன பொறுத்தவரை தெளிவா சொல்றேன். என்னுடைய தனிப்பட்ட வழிபாடு, என்னுடைய வழிபாடு நான் தமிழை நேசிக்கிறேன். நான் தமிழ்ல தான் நான் என்னுடைய வழிபாட்டை செய்து திருமுறை வாடுறதுல இருந்து என்னுடைய தனிப்பட்ட வழிபாடு. அதுக்காண்டி நான் செய்யற வழிபாடு சரியன்றதுக்காக, நான் செய்யற வழிமுறை இந்த வழிமுறை சரியன்றதுக்காக இன்னும் ஒரு வழிமுறை இப்ப என் அம்மா நல்ல பண்றதுக்காண்டி அடுத்த அம்மாவை நான் பிள்ளையோட சொல்லிடாது விளங்குவா. இதையும் யார் செய்யணும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா தமிழாக்கெல்லாம் செய்யணும். இப்ப இந்த வழிபாட்டையும் நம்ம சொல்லி முடிக்கிறது. நீங்க உங்களுக்கு கேள்வி கணக்க வருமானு எனக்கு தெரியும். அதான். அப்ப
என்ற வழிபாடு நீங்கள் இப்ப இதற்கு சொன்னீங்கன்னா நான் செய்யற வழிபாடு நான் விரும்புகிற வழிபாடு தமிழ். அதுக்காண்டி நான் சமஸ்கிருதத்தை ஐயோ சமஸ்கிருத வழிபாடு செய்யாதேன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ல மாட்டேன். அது சொல்ல மாட்டேன். ஐயர்மாருக்கு பயப்படுறீங்க. ஐயர்மாருக்கு பயம் இல்லையே என்னதுங்க கேஸ் வந்திருக்காங்க. எது இப்ப ஏன்டா இப்ப எனக்கு டவுட் ஆகுது. நீங்கள் இவ்வளவு காலம் உங்களை பார்த்தனா நீங்க ஒரு தமிழ் சார்ந்து இல்ல தமிழ் பூசையை மட்டும்தான் ஆதரிக்கிறேன்டா. இப்ப நீங்கள் சமஸ்கிருதம் சரி என்ற மாதிரி சொல்றீங்க. நீங்கள் வந்து ஆங்கிலத்துல சொல்ல போறேன் வைங்க. உங்களுக்கு ஆங்கிலம் தான் தெரியும், நீங்க ஆங்கிலத்துல சொல்றீங்க. நான் என்ன உங்களை சொல்றது, நீ வந்து ஆங்கிலத்துல சொல்லாத, நீ தமிழ்லாம் சொல்லணும்னு எப்படி சொல்றது? சரியான சொல்லலாம் தானே. இது நீங்கள் ஆங்கிலம் உங்களுக்கு விருப்பம் ஆங்கிலம் தான், நீங்க ஆங்கிலத்துல தான் உங்களுடைய நீங்கள் ஏற்று நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்லல இவங்க பாத்தீங்கன்னா மலையாளத்துல நான் கும்பிடுறாங்க. அதான் நான் சொல்றேன். இல்ல சமஸ்கிருதத்திலையும் பொதுவா சமஸ்கிருதத்தின் வரலாறை பார்க்க போனோம்னு சொன்னா அது இருந்த காய்ச்சி கொண்டு இருக்கணும். அது நீங்க இன்றைக்கு பிரித்தானியாவுக்கு சென்றடைய மாட்டீங்க. நான் நாளைக்கு ஆங்கில வழிபாடு அல்லது ஆங்கில கிறிஸ்டியன் அவங்க ஆங்கிலத்தில் இருந்தாங்கல்ல அந்த வேற பிரான்சில் உள்ளார்கள் ஜேசுநாதரை ஏற்றார்கள் பிரெஞ்சு மொழியில செய்கிறாங்க. அதே மாதிரி இத்தாலியில் உள்ளவன் இத்தாலி மொழியில செய்கிறான், சிங்களத்தில் உள்ளவன் சிங்களத்தை செய்கிறான். அப்போ தமிழாக்களுக்கு மட்டும் என்னன்னா மாறுபடுது என்றால் சமஸ்கிருதம் வருது. இப்ப இதுல என்னன்னு சொன்னா தமிழாக்கள் மட்டும் சமஸ்கிருதத்துல சொல்லி செய்யல. பொதுவா பாத்தீங்கன்னா இது இந்த வழிபாடு வந்து எல்லாருக்கும் பொதுவா வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சு கொள்றாங்க. நீங்கள் பாத்தீங்கன்னா கேரளாலையும் சமஸ்கிருதத்துல செய்வாங்க, சென்னையிலையும் சமஸ்கிருதத்துல செய்வாங்க, ஒவ்வொரு இடத்துல செய்வாங்க. அதை நீங்கள் கேள்விக்கு நீங்க கடைசி வரையே முடிவு சொல்லுவீங்க. நான் உங்களை நான் விட போறதும் இல்லை. ஏனென்றால் சமஸ்கிருதத்துல தமிழர்கள் பூசை செய்யறது சரியா அப்படியா இதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. எந்த இது வந்து அவை வேண்டிய விருப்பம் என்ன அவை வேண்டிய விருப்பம் உங்களோட கருத்து எந்த விருப்பம். நான் நீங்க எந்த முகநூல பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், தமிழில் வழிபாடு போட்டுக்கிறேன், தமிழிடம் தமிழில் பேசு, இது எந்த கருத்து. ஆனா தனிப்பட்ட ஒருதனை போய் என்னால வந்து நீ இதுல வழிபாடு செய்யாத நான் வந்து ஒண்ணு சொல்லலாம்ண்ணா. இப்ப நான் சொல்லலாம் இந்த இதுல தண்ணி இருக்கு, இந்த தண்ணியை நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தாகம் தீரும்னு சொல்லலாம். நீங்க இல்ல எனக்கு தண்ணி வேணாம், நான் கொக்கோ கோலா குடிக்கணும், இது குடிக்கணும் நீங்க போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதை நான் மறிக்கலாம். உங்களுக்கு ஜீனி வேற தம்பரலாம், வேற தம்பரலாம். நான் அதை நான் மறிக்கலாம் இதான் இல்லாது. அதுக்காண்டி நான் அதை பற்றி நான் ஆய்வு செய்வோம் இல்லை. எனக்கு இதை நீ குடிக்கல இது வருமென்று எனக்கு சொல்ல போறதும் இல்லை. அதை அவைய தீர்வு அவையில் பார்த்து கொள்ளட்டும். நான் எந்த கருத்தை நான் சொல்றேன். நான் எந்த வழிபாடு வந்து எனக்கான வழிபாடு இது. நான் இப்ப என்ன சொல்லுவாங்க, நான் குடிச்சு இந்த தண்ணியில வந்து இந்த நல்லா இருக்கிற தண்ணி நான் சொல்றேன் தமிழ்ல வழிபாடு. ஏன்னா நான் குடிக்கிற நல்லா இருக்கு, அதை நான் சொல்றேன் தெளிவா. லண்டன்ல 2 கோயில் இருக்கு தமிழ்ல பூஜை செய்கிற கோயில். கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அங்க கோயில் அந்த கோயிலை பற்றி நான் காணொலிகளில் போட்டுக்கிறேன். அங்க நடந்த பிள்ளை நான் 2-3 தடவை நான் பேசியிருக்கிறேன். ஒரு கோயில் நான் நினைக்கிறேன் அங்க கைவித்தத்தில் இருக்கிற அந்த கோயிலை பற்றி நான் 2-3 காணொலி பதிவு செய்திருக்கிறேன். பேசிட்டீங்களா? ஒரு தான் விட்டு வைக்கிறேன். ஆனா பிள்ளைன்னு சொன்னா நீங்க இப்ப கேட்டீங்க தானே, இப்ப சிவன் கோயிலுக்கு என்னதுக்கு போனேன், அங்கதான் போறோம்னு சொல்லி. அது இப்ப அதான் ஏன் சிவன் கோயிலுக்கு போறீங்க? சிவ வழிபாடு. சிவ வழிபாடு. அந்த சிவன் கோயிலுக்கு அந்த சிவன் கோயில என்ன மொழியில பூஜை செய்யணும்? தமிழ்லாம் செய்யணும். தமிழ்லாம் செய்யணும். அப்ப தமிழ்ல பூஜை செய்யற கோயிலுக்கு தான் நீங்கள் போறீங்க. நான் என்ன சொல்றேன், நான் அங்க மட்டும் போயில ஒன்று மட்டும் உறுதியாகுது. என்ன சொன்னா கொஞ்சம் பயம் காட்டிட்டாங்க உங்களுக்கு. நான் வந்து எப்படி சொல்றது, சரி என்ன நடந்ததா சொல்லுங்க. என்ன சரி நீங்க 2-3 கேள்வியை கேட்டுட்டு பயம் காண்ட விஷயத்தை சொல்லுங்க. அதுக்கு என்ன நடந்தது அது சொல்லுங்க. ஒன்று சொல்றேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், கடவுளுக்கும் பயப்பட மாட்டேன். நான் புலவிடாத மாட்டேன், கடவுளுக்கு ஏன் பயப்படணும்? நீங்க பயப்பட மாட்டீங்க. நீங்க அந்த சந்தையில கூட இதுக்கு நீங்க பயப்பட ஆள்தான். சரியோ, நான் பயப்பட மாட்டேன் சொல்றேன். சரியோ, நான் யாருக்கும் துரோகம் செய்யவும் இல்லை, துரோகம் முளைக்கவும் இல்லை. எங்களுக்கான துரோகம் நினைத்தாலோ துரோகம் முளைத்தாலோ பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம். உங்களுக்கு இது தெரியும் என்று நினைக்கிறேன். சரியா, அதான் அந்த கொள்கை இருந்து வந்த இடம். அதான் கொள்கை. சரியா, நாங்கள் வந்து ஒவ்வொருக்கும் துரோகம் செய்யல, இவருக்கு நாங்கள் 2 செய்யவில்லை. இப்படித்தான் தெளிவோடு இருக்கிறோம். என்னதுக்கு உங்களுக்கு போலீஸ் உங்கள்கிட்ட வந்து என்னோட காவல்துறை என்ன தேடி வரையில என்னன்னு சொன்னால், நான் வந்து குறிப்பிட்ட சில பேர் ஐயாமார்களை பற்றி அவதூறு பரப்புவதாக அவர்கிட்ட முறைப்பாடு செய்யப்படுறது. நான் வந்து தங்களை பற்றி இப்படி அப்படியா சொல்றாங்க, கூடாம சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் கையெழுத்துக்கள் எல்லாம் வந்து இப்படி எல்லாம் சேர்ந்து தான் கொடுத்தேன் சொல்றாங்க. இப்ப சுவிட்சர்லாந்துலயும் ஒரு ஆள் அழைச்சா ஐயோ கையெழுத்து வைங்க, கையெழுத்து வைங்க, மாட்டோணும், எங்களை விடுறாங்க எப்படி என்றெல்லாம் சொல்றத
கேட்கக்கூடிய மாதிரி கிடையாது. பரவாயில்ல, அவ்வளவு அவரே பயப்படுத்துறீங்களா? அப்ப இப்படி இப்போ எங்க பேருக்கு பையன் விநாயக பையன் அப்ப இவங்க போய் இப்படி சொன்னதுக்கு அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்ப விஜயமங்காரன்னா கண்ண மூடி கொண்டு இருக்கையில பார்க்காம இருக்கையில அவன் தண்டை இதை ஆய்வு செய்த நான் பதில் சொல்லுவான். அவன் ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறான். நான் வந்து முகநூல் இந்த அவதூறும் பிறப்பே இல்லை. நான் பிறப்பு அவதூறு இல்லை. அது வந்து இப்ப ஒரு பிறமொழிக்காரன் இந்த காணொலியை போய் ஆய்வு செய்து விளங்கும் பொழுது எந்த மொழியை பேசக்கூடியவன் எந்த மொழியை கேட்கக்கூடியவன் விளங்கக்கூடியவனுக்கு இது அவதூறு. நீங்கள் பேசக்கூடிய அப்படி சொல்லாங்க. எந்த மொழியை பேசுறோம்னா நீங்கள் நாங்கள் மத உருவா ஏற்கிறாக்கல மத உருவ இல்லையே பொய்ச்சாமி கள்ளச்சாமின்னு சொல்லி பிரச்சனை இல்ல. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப அவருக்கு பிரச்சனை சிக்கல் வருது, அவருக்கு ஒரு சிக்கல் வருது. ஆனா நான் விளங்கப்படுத்துறது வந்து அவதூறா அல்லது தங்களை பற்றி ஒரு விமர்சனமான்றது வந்து ஒரு தெளிவில்லை, ஒரு புரிதல் இல்லைன்னு சொல்லிக்கிறேன். என்ன செய்யறது? அடுத்த வேண்டிய ஐயர்மார்கிட்ட உள் வீட்டு பிரச்சனை என்ன எப்படி உங்களுக்கு தெரிய வருது? உள்ளுக்கு நடக்கிறது இப்ப குடும்ப பிரச்சனை வரைக்கும் நீங்க சொல்றீங்க. நான் பொதுவா எல்லாத்தையும் சொல்றது இல்லை, தனிப்பட்ட இதை நான் சொல்றது இல்லை. ஆனா சிலது வந்து சொல்ல வேண்டி வர்றது காரணம். இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா கனடால வந்திருக்கிற ஐயா மாதிரி இருப்பினோம் சில பேர். அவே இங்க வந்து என்ன செய்யறதுன்னா உடுப்போல துவைக்கிறது கொடுத்து விடுற பண்டுகள்கிட்ட உண்மையை சொல்றேன். கோயிலுக்கு வர அடியவர்கள்ட்ட கொடுத்து விடுறத அம்மா இந்த உடுப்பை துவைச்சு கொண்டு வாங்கோ கொடுத்து விடுறது போய் சொல்லல. சரியா? உண்மை கதை தான் சொல்றேன். இப்ப கோயிலுக்கு கும்பிட வார கும்பிட இவே உடுப்பை துவைக்க கொடுக்குறது, உடுப்பை துவைக்க கொடுக்கறது, புட்டை வச்சு கொண்டு வந்து வேற சொல்றது, இப்படி எல்லாம் பல பல விளையாட்டு. ஆச்சாரம் வந்து ஐயருக்கு பிடிச்ச பெண்களிடம் வந்து ஆச்சாரம் பார்க்க மாட்டினோம் வேண்டாம். இந்த காணொலி வெளிப்படையா போடுறேன். ஒரு சிக்கலும் இல்லை. சரியா? நான் வந்து சொல்ற ஆக்கள் அளவான ஆக்கள் இழுத்து போட்டு கொண்டுதான் இருப்பினோம். சரியா? நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த ரெண்டும் அரவனுக்கு சிக்கல் வரும். அதெல்லாம் அவன் அறத்தின்படி இருப்பவனுக்கு மடியில கனம் இருந்து நான் பயம் இருக்கு. மடியில கனம் உள்ளவன் மட்டும்தான் பயப்படுவான். நான் ஆகனோடைய நான் தெளிவா சொல்றேன். புட்டை வச்சு கொண்டு வந்து சொல்றது, புட்டை வச்சு கொண்டு வாங்க, எனக்கு இன்றைக்கு அதை வச்சு கொண்டு வாங்க, இதை வச்சு கொண்டு வாங்கன்னா அவையில் வந்து இந்த பெரிய பாறை ஊர்திகள் அதுகளுக்கு ஓட போறது, ட்ரக் ஓடுறதுக்கு போடுவேன் கூட. இங்க ஐயாமாருக்கு வந்து சேவை செய்யறதுக்கு சில பெண்கள் இருக்கணும். இது நடக்குது, நான் போய் சொல்லல. சரியா? இப்படி நடக்குது. அப்ப இங்க இவர் இங்க வந்து கூத்துக்கு போறேன், இரவு களியாட்ட விடுதிக்கு போற ஐயர் மாதிரி இருக்கணும், பொம்பளை மாதிரி வேடம் போட்டு போற ஐயா இதெல்லாம் கதைக்கிறது இல்லையா? நான் பொதுவாக இதை போட்டு நான் கதைக்கிறது இல்லை. கதைச்ச சில நேரம் ஐயருக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு. நீ அதோட எல்லா ஐயர் மாதிரி ஒரு சில பேர் எல்லா ஐயர் மாதிரி இல்லை. ஐயர் என்ன நான் சொல்லிட்டு தானே, அந்தணன் போக மாட்டான், அவன் அறத்தின் பால் ஒழுகுவான். அவன் வந்து இப்படியானவர்களுக்கு போக மாட்டான். இது அறத்துக்கு புறம்பானவர்கள் தான் இப்படியே வேலை செய்யணும். சொல்றது வந்து எல்லா பூசகர்களுக்கோ இல்ல எல்லா ஐயர்மாருக்கும் இல்ல, புளியா போற ஒரு சில பேர். அதான் தெளிவா இப்ப நான் படிவா சொல்லிட்டேனே, அந்த அரவோன் இதுக்குள்ள போக மாட்டான். இதுக்குள்ள போறவனை பற்றியான ஒரு கருத்து தான் எந்த கருத்து. அப்ப இவன் அறத்தின் பால் ஒழுகுவானா இல்லையான்றது நீங்களும் விளைய கொள்வீங்க பாக்குறாங்க. இதை நான் என்ன பண்ண சொல்லி வரீங்க? ஐயர் வீட்டு சிக்கலை கேட்டு முடிக்க அதை சொல்லி முடிக்கணும் இல்லை. அப்ப இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் இவியல் எல்லாம் இப்படி எல்லாம் கூத்தடிக்க அங்க இனங்கள் இருக்கிற ஐயர்கிட்ட துணைவி மாதிரி என்ன செய்யணும்டா, முச்சக்கரை வண்டி ஓடுறவங்களுக்கு ஆட்டோக்காரர் அவங்களோட போறது, சாப்பிடுறது, சுத்துறது, இது எல்லாம் நடக்குது. யாரால இதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த இதற்கு தானே பூமராங்க, இந்த கலரி எரிஞ்சு விட்டா திருப்பி சுத்தி போட்டு வரும். அது மாதிரி வந்து இவங்க இங்க ஒரு தப்பு செய்தா ஒரு புல விட்டா அது அங்க மாதிரி வருது. இதுதான் உண்மை. சரியா? இப்படி இது எப்படி தெரியுதுன்னு சொன்னா வேற ஒரு திரும்பி என்ன வேற ஐயா மேல சொல்லி எனக்கு நான் போய் காணொலி எப்படி இப்ப நீங்கள் என்ன நேர்காணல் செய்யற மாதிரி நான் நேர்காணல் செய்து போட்டுக்கிறேன். ஆனா ஆக்களை போய் கோயிலுக்குள்ள பூந்து காணொலி எடுத்துக்கொண்டு தெரிகிறது இல்லை. ஐயா மேல சொல்லி வேணும், ஐயர் அம்மா மேல சொல்லி வேணும். இப்படி எல்லாம் இப்படி இப்ப உதாரணம் ஒரு பிள்ளையான ஐயா ரெண்டாவது மனசியை உங்களுக்கு சொல்லக்கூடிய சகல செய்தி மன்னர் முகநூல்ல. அப்ப என்ன சொல்றேன், இப்ப ஐயர் இப்படி செய்யறாருன்னா ஐயரமா சொல்லி இருக்கணும். நான் மறக்கல இப்படி தம்பி இப்படி பிரச்சனையா இருக்கு. அப்போ இப்படி இது இப்படி அங்க போய் இப்படி பொம்பளை பிரச்சனை பட்டுட்டாரு, இப்படி தண்டிட்டாரு, என்ன நிம்மதியெல்லாம் கிடக்கு, இப்படி முழுக்க சொல்லப்படுதானே. உள்வீட்டுல இருந்து விஷயம் உங்களுக்கு வருது எல்லாம் வரும். எனக்கு அந்த டவுட் இருந்தது, என்ன இவ்வளவு தெளிவா இவ்வளவு உள்வீட்டு பிரச்சனை என்ன சொல்றது. இதுக்குள்ள வந்து எனக்கு வருதுன்றதுக்கு நான் வந்து ஒரு என்ன சொல்லுவேன், இப்ப இந்த காணொலி இப்ப நீங்க எடுக்கிற ஒலி பதிவு மக்களை சென்ற ஒரு ஊடகம். நாங்களும் நீங்களும் கதைக்கிறது இப்படி போய் வர மாதிரி சிவருமான என்ன செய்யறாருன்னு சொன்னா, நான் அதை சொன்னா என் மூலம் ஒன்றை தூக்கி போடுறேன்.
அவ்வளவுதான். நான் வந்து நான் அது அப்படியேன்னு சொல்லி நான் நினைக்கல. நீங்கள் இங்க கோயில்ல பூ செய்றீங்களா? இல்லையா ஒரு கோயிலே ஒரு போறீங்க. வேளை நீங்கள் நீங்க சாமியாரே இல்ல. சாரி, சாமியார் ஐயரே இல்ல. நான் நான் பூசை வைக்கல. என்னுடைய பூசையை ஏன் இந்த தலைமுடி உண்மையான முடியாதா இல்லாட்டிக்கு டோப்பா? பிடிச்சி போய் எங்க வேணும்னு சொன்னா பிடிச்சி இல்ல போய் இல்ல தலைமுடி வருது உண்மையானதான். உண்மையான உண்மையானதான். ஏன் இப்ப இப்படி ஒரு கேட்டாப்ல இருக்கீங்க? வளருது என்ன வளர்க்குறேன் ஆசை மிச்சம் முடிகிறது. அப்படின்னு சொல்லவே அது. ஏன்னா வெட்டைக்குள்ள வெட்ட தருவாங்க மறுபடியும் வெட்டைக்குள்ள பட் சுகமா இருக்குமா நல்லா இருக்குது. அது என்னன்னு சொல்லுமா என்ன ஐயர் மாட்ட வரப்ப நீங்கள் ஒரு மந்திரவாதியாவும் சில நியூஸ்கள் பார்த்துக்கிறோம். அதாங்க அதோட சம்மந்தப்பட்ட நீங்க சிவத்த குங்குமம் போட்டு வச்சிருக்கீங்க. நீங்கள் இப்படியான கேள்வி கேட்குறீங்க தானே. சிவப்பு குங்குமம் போட்டு வைக்கிறவன் மந்திரவாதின்னு சொன்னா அப்ப சிவப்பு குங்குமம் போட்டு இப்படி நிறுத்தி வைக்கிறவன இப்ப இப்படி சொல்லுவீங்க. அதான் கேட்குறேன் மக்கள்கிட்ட கேட்கல. நீங்க உங்களோட சேப் தாடி சிவப்பு இது மந்திரவாதி என்று சொன்னா இப்ப நானெல்லாம் சில மந்திரவாதி என்று சொன்னா பொதுவா என்னன்னு சொன்னா மந்திரத்தால் வாதம் செய்யறவன் தான் மந்திரவாதி. விளங்குதா? மந்திரத்தால் என்னென்ன வாதம் செய்யறன்னு சொன்னா அந்த அட்டகர்மம் அதான் அடிப்படை. அட்டகர்மம் இந்த வசியம் மோகனம் தம்பனம் ஆக்குதனம் வித்வேஷம் மாரணம் இப்படி சொல்ற அந்த 8 வகையான கர்மங்கள் அதுக்கு பேரு கர்மம். அந்த கர்மத்தை செய்தவன்னா கர்மத்தை செய்தா அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி கடவுள்கிட்ட போறது அது கர்மம். கர்ம வினைக்குள்ள வர இது அந்த பணியை வந்து நாங்கள் செய்யக்கூடாது. அது வந்து அப்படி இல்லை. அந்த பக்கம் என்ற பாதை இல்லை. என்ற பாதை வந்து கர்மத்தை நோக்கியது இல்லை. கர்மத்தை கழிப்பதற்காக பாதை. விளங்குது? அதுக்கு என்னென்ன நிம்மதியா வீட்டை நித்திர கொள்றீங்க. நீங்களும் காணொலியா போடுறீங்க. போட்டா உங்களோட நம்பர் எல்லா டைம் இருக்கு. அப்ப உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ்ல இருந்து எல்லாம் வருது. நீங்க தொலைபேசி நித்திர ஒளி கத்துக்கி அங்க தொலைபேசி பக்கத்துல வச்சு இருக்கிறீங்க. தொலைபேசியை பார்த்தாதான் எங்களுக்கு நித்திர வருது. மனசுல குளத்துக்கு போனா கூட தொலைபேசியில போனா தான் எங்களுக்கு. நான் அப்படி இல்லை. நான் தொலைபேசியை தாண்டி போட்டு தூக்கி அங்கால வச்சு போட்டு நான் பார்த்துக்குவேன். ஒடிய ஒடிய மற்ற ஐயர்மார் குடிக்கீழ மட்டும் போட்டீங்களா? அது என்னது? தலைவர் குடிக்குதுமாண்ணா. அது குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா விழாநீக்கில விட்டு தெரியாம இப்ப உதவிக்கு நிக்கிறார் மண்டபம் சொல்லிக்கணும். மண்டபத்துக்கு நிற்கிறார் என்ன செய்யறேன்னா குறுக்க வால் பிடிக்கிறேன்னு சொல்லி இருந்தாரு. அது மாதிரி இப்ப பிடிச்சாதான் அடுத்த ஒரு அடுத்த ஒரு கும்பவாசமோ என்ன கொண்டு வந்தா அதுக்கு கூப்பிடுவேன். கிரிகைன்னு சொல்லி சொன்னீங்க. ஐயர்மார கிரிகை தொழிலாளி சொன்னீங்க. எந்த கேள்வியெல்லாம் அப்படித்தான். ஐயர்மாரன்னு சொல்லி இப்ப ஒட்டுமொத்த ஆக்களை இல்லை அப்படியே வச்சு புரிஞ்சு கொள்ளணும். ஒரு பொறுப்பேற்ற மாதிரி, அதாவது தந்த கடமைய ஒரு பொறுப்பினரோட. இப்ப நீங்கள் ஐயர் பணி செய்யறது, ஐயருக்கு குடும்பம் இருக்கு, ஐயருக்கு குட்டி இருக்கு, ஐயர்கிட்ட குடும்பம் வாழ வேணும். ஐயர் குட்டி இருக்கா என்ன மீனிங்? ஐயர் புள்ள குட்டி சொல்லுவாங்க. ஐயருக்கு குட்டி இருக்கா அது சரி. அப்படிப்பட்ட ஆக்களும் இருக்கிறேன் ஐயர்ன்னு சொல்ல இல்லை. அப்ப ஐயர் மாதிரி வாழணும், அதுக்கு பணத்தை சொல்லி போட்டேன்னா இவையல் வந்து என்னன்னு சொன்னால் என்னத்துக்கு அவையல் செய்யணும்? அவையல் கிரிகை செய்யணும், கடன் செய்யணும், இறைவனுக்கு ஒரு பணி செய்யணும், அதுக்கு பணம் தேவை அவன் வாழ்க்கை. இவே என்ன செய்யணும்னு சொன்னா இறைவனை ஒரு ஷார்ட்டா வச்சுக்கணும். இறைவன் வந்து இங்க ஒரு ஷார்ட்டா இருக்கிறார். அதோட காரணம் இறைவன் வந்து ஒரு பேருக்கு இருப்பார். அவரை வச்சு தங்களோட பிழைப்பு நடக்குது. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? எங்கட ஆக்கள் ஒரு எங்கட ஏன் எந்த வீட்டோட சொல்லிக்கலாம், ஐயர்மார பேசக்கூடாது, ஐயர்மார திட்டக்கூடாது, ஐயர்மாருக்கு அரிசி சாமான் கொடுக்கணும், அல்லது அது பாவம். நான் ஐயர்மார திட்டினா அது பாவம் என்று சொல்றது. அப்ப அது உண்மையாது. ஐயர்மார திட்டினா பாவம் என்று சொல்றேன். என்ன சொன்னான்னா ஒரு அந்தணன் இருக்கிறான். அந்தணன் அவன் அறத்தின் பால் ஒழுகுறான். சரியா? அவன் எந்த உயிருக்கு தீங்கு நினைக்கல ஒன்று இல்லை. அவனை போய் நாங்க சும்மா சொறிஞ்சோம்னு சொன்னா அது பாவம் தான். இது வந்து கோயிலுக்கு வர அடுத்தவன் பண்டில்கிட்ட வந்து தொலைபேசி என்ன கேட்கிறவனும், அகலணிக்க விட்டு குடிக்கிறவனும், தூதனத்தை எழுதி போட்டு மோன் உள்ள போடுறவனும், மக்கள்கிட்ட கடவுளுடைய பேரை சொல்லி ஏமாத்தி போட்டு காசு உழைக்கிறவனும் இவங்கள் வந்து சொல்லி எங்களுக்கு நடக்குமாண்ணா? கேக்குறேன். இவங்களை வந்து எப்படி முதல்ல அந்தனர் சொல்லி ஒரு எனக்கு தெரிஞ்சாக்கள் என்ன பேசினேன். அதான் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அறியாது. இதை பற்றி ஒரு ஆய்வு இல்லை. இதை பற்றி ஆய்வு செய்யல எப்படி என்ன நடக்குமா. இந்த ஐயர்மார் ஒரு கல்யாண வீடு, சாமத்திய வீடு, அதே மாதிரி ஒரு 31 வீடு அதுகளுக்கு வந்து காசு வந்து கேட்குறது. இது உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு சம்பள காசு ஒரு 150 பவுண்ட்ஸ் சொன்னா இவர் எப்படி கேட்குறோன்னு சொன்னா நாங்கள் பெரிய ஐயர் எங்களுக்கு 1000 பவுண்ட்ஸ் வரணும் அப்படி இருக்காது. அது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க? அது பிள்ளைய என்ன இப்ப பொதுவாக பார்க்க போனால் நீங்க ஒரு ஐயரண்டு வச்சு கொள்ளுங்க. நான் என்ன வேணும் என்ன ஒரு ஐயரண்டு வச்சு கொள்ளுங்க. இப்ப
2 ஐயரும் இருக்கிறீங்க. நீங்களும் ஒரே மந்திரம் தான் சொல்ல போறீங்க. அவரும் ஒரே மந்திரம் தான் சொல்ல போறாரு. எனக்கு ஒரு சின்ன ஐயர் தான் இதை பற்றி சொன்னவர். சொன்னவர் அவருக்கு அவர் 500 ரூபாய் குறைய போக மாட்டார். அதே மந்திரம் தான் நானும் சொல்றேன். நான் 150 பவுன்ஸ் கேட்கிறேன். நம்ம ஒரு நாள் வருமானம் 150 ரூபா. அதை கேட்கல. சீச்சி நீங்கள் மந்திரம் காணாது செயல்படல அந்த ஐயர். எனக்கு ஐயர் கேட்டவர் இது சம்பந்தமாக காணொலி செய்யும். சரியா அவங்களோட கதை கேட்கல. அதை கேட்கறது இது எப்படி சொல்றது, இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் இப்போ ஒரு ஐயர் ஒரு 10 கொடி ஏற்றிட்டார். 10 கோயில் கொடி ஏற்றிட்டார். அவர் கொஞ்சம் 10 வீட்டு சாந்தி எல்லாம் செய்துட்டார். வீட்டுக்கு செய்துட்டார். இப்படியான ஒரு கொஞ்சம் வேலை செய்துட்டாருன்னு வச்சுக்கொள்வோம். அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் அவரை பற்றி கொஞ்சம் தெரியும். அவர் பெரிய குருக்கள் இது இப்படி ஒன்று தெரியும். குருக்கள் அதே மந்திரத்தை தான் சொல்ல போறார். சின்ன குருக்களும் அதே மந்திரத்தை தான் சொல்ல போறார். என்னென்னா அவர் கொஞ்சம் அந்த தெரியுமா ஒரு ஒரு நடிகன் பல படம் நடிச்சிட்டான்னு சொன்னா சம்பளம் கூட அதேதான் ஜெய் சிவாயனம். அது உங்களை காய்ச்சி நிறைய நேரம் காய்ச்சிட்டேன். வேற ஏதாவது கேள்விகள் விடுபட்டதா அல்லது நான் ஒரு மைண்ட்ல முதலே பிளான் பண்ணி வந்திருந்தேன்டா எல்லாத்தையும் எழுதி வந்திருப்பேன். உங்களை வச்சு இது திடீரெண்டு உங்களை மறைச்சு திடீரெண்டு சந்திச்சு நேரம் வேறு 6:30 என்னோட சேர்ந்து வந்தவன் பாவி அங்கே இருந்து என்ன முளாச்சி கொண்டு இருக்கான். அவர் வேற ஐயர் வீட்டுலாம் கல்யாணம் வேறு கட்டியிருக்கிறார். அப்போ அவர் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகினா பிறகு அவர்கிட்ட வீட்டில் என்ன சம்பவம் எனக்கு தெரியல. இப்படியெல்லாம் கணக்க சட்ட சிக்கல் இருக்குது. எனிவே உங்களை பார்த்ததில் அல்லது உங்களோட சேர்ந்த ஒரு அறிமுகத்தை எடுத்ததில் நான் பார்த்த பழைய அருண் தமிழ் அதான் நான் முந்தி பார்த்தது. பட் இப்போ ஆல்ரெடி இருந்து எல்லாம் நிறைய மாற்றங்கள் படிக்கிறீங்க. தமிழ் சார்ந்தும் தமிழ் அதில் நான் பார்த்துக்கிறேன். திருக்குறள்களில் இருந்து மந்திரங்கள்ல இருந்து எல்லாத்தையும் தமிழ் மந்திரங்களும் படிக்கிறீங்களா? நான் எப்படி சொல்றது, கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். பாரம்பரிய வழிபாட்டு மந்திரங்கள் படிச்சிருக்கிறேன். குடும்பத்தை பிரிக்கிற மந்திரம் இருந்தால் எந்த குடும்பத்தை பிரித்துங்க. வீட்டில் மனுஷா தெரிஞ்சாங்க அங்கே இங்கே போகிறாங்க. ஒரே ஒரு வேலை இருக்கு பிரிக்கிறது. என்னது? பேசாம இஞ்சி இருந்துருங்க. நாங்கள் இங்க காணொலி சுதந்திரத்தில் வங்காளம் வந்தோம் ஊஞ்சால் ஆடி கொண்டுக்கிறான் பாவியாங்க. அவரு கொய்யாலம் காணொலி அமர்த்தி விட்டு வேலை செய்யுது தொலைபேசியில. காணொலி வேலை செய்யுது. அதெல்லாம் இங்கே காணொலி வேலை செய்யுது. காணொலி வேலை செய்யுது. நானும் இப்போ வீடியோலாம் சொல்லி அவளோட சேர்ந்து காணொலி புகைப்படம் திரைப்படம் மட்டும் சொல்லி இப்போ தமிழாக சொல்லிக்கிட்டேன். அருமை. வேற என்ன உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் ஆக மொத்தத்தில் எந்த மனசுகளோட டவுட்கள் எல்லாம் கேட்டுட்டேன். கேள்வி இருக்குது, சர்ச்சைக்குரிய கேள்விதான். நீங்கள் ஒரு பிராமண பொம்பளைய காதலிச்சதோ அல்லது கல்யாணம் கட்டணுப்பா என்னது? அது ஒரு கேள்வி வந்து சுத்தி கண்டு போகுது. கேள்வி இல்லை அவைய தரப்பா, அதாவது உங்களுடைய எதிர்த்தரப்பால தான் வைக்கப்படுது. சொல்லிட்டு ஏமாத்துறது அது 2 வகையா இருக்கு. ஒன்று காதலிக்கப்பட்டு ஏமாத்துறேன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அடுத்தது என்னமோ சொல்லி பாரு. எனக்கு நீங்க பழி வாங்குறது காட்டி வச்சிருந்தீங்களா? அந்த ஐயரம்மா அவரால் விரும்பி காதலிச்சு போட்டு நான் பழி வாங்குறதுக்காக ஐயர் மேல ஏமாத்துறேன். இந்த அவையால நீங்க பாதிக்கப்பட்டீங்களா? ஐயரம்மா ஒரு ஐயர் அம்மா உங்களை லவ் பண்ணி அவ அவங்கள ஏமாத்தி இருந்தா அதை பழி வாங்குறதுக்காட்டி நீங்கள் இப்படி ஒரு இதுல சொல்ல போனா ஐயரம்மா என்ன காதலிச்சாவோ இல்லையோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது? சரியா? உண்மையா சொல்லுங்க. உண்மையா ஐயரம்மா சில நேரம் காதலிச்சிருக்கலாம். என்ன சரியா? ஐயரம்மாவோ இதுல பிள்ளையா எடுத்துட கூட அதாவது என்ன காதலிச்சிருக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். காதல்ன்றது அது ஒரு யாருக்கு வரலாம் வந்திருக்கலாம். ஆனா நான் காதலிச்சேன்னா இல்லைங்கதா நம்பலாம். 100க்கு அதுக்கு மேல் வெளுக்காடு நீங்கள் என்ன நம்பலாம். அப்படி இல்லை. அப்படி சிவனை கூட சத்தியம் பண்ண கட்டுவோம். வேணுமெண்டா பண்ணலாம். அதுல நம்பிக்கையில பண்ணிட்டு போகலாம். நீங்கள் காதலிக்கல, உங்களுக்கு யாரும் காதலிச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. காதலிச்சிருக்கலாம். சில இப்ப சொல்ற ஆட்கள் சில நேரம் அவைகளுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு. நம்மளும் ஏனண்டா இப்ப நான் கண்டிப்பா லண்டன்ல ஐயரம்மா உங்களை காதலிச்சா வந்து லண்டன்ல எங்க லண்டன்ல ஐயரம்மா கண்டு எடுக்க இல்ல சும்மா. எனிவே அப்போ உங்களுக்கும் ஐயர் வீட்டு காதலும் சம்பந்தம் இல்லை? தொடரவில்லை. ஓகே. அது திட்டமிட்டு பரப்ப சதி ஒரு சதி வரைகளை நீங்கள் அதை ஒரு இந்த காணொலி ரிலீஸ் ஆகிக்கலான்னு பல உண்மைகள் வரும். யாரும் கீழே குமர்சியில் போடுறாங்களோ போட்டோக்கள் வீடியோக்கள் என்னத்தை போடுறாங்களோ தெரியல. அப்படி எதுவும் சர்ச்சைக்குரிய சாமியாரை பற்றி இருந்தால் கீழே போடுவோம். அதையா நானும் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன். அப்படியே என்ன கட்டியகளையே நீ ஐயராக்கள் விமர்சிப்பீங்கள்.
இது யாருடைய மனதை நோக்கடிக்கிற காட்டி செய்யல. ஐயராக்கள் முழுமையா பாருங்க. ஐயராக்கள் என்னன்னா இதை நான் மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்ற ஆளா இருந்தா அந்தனர்கள் கடைசி மட்டும் கருத்து சொல்ல மாட்டோம். இப்ப இதை விமர்சி சொல்ல மாட்டோம். அந்தனர்கள் எப்படி என்று சொன்னா வழிபாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் எடுத்துக்காட்டு பாருங்க, ஒரு வேற சமயத்தவங்களை பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள வாரோட என்ன செய்வாங்க, உங்களுக்கு அங்க இதெல்லாம் கிடையாது, ஒரு வாரம் இங்க வாரம் இருக்கா வேலை ஒன்று எடுத்து கொடுங்க, இதாண்டி கொடுங்க, அவருக்கு அங்க கொண்டே போடுங்க, அவனை தான் முதல் சொல்லணும் அப்படி சொல்லுவாங்க. வேற சமயத்தவர்கள் சொல்லல. அப்படி நான் கடந்த காலம் வேலை செய்த இடம் ஒன்றுல அங்க இருந்தவர் வந்தேன்னா நான் அவரை பார்ப்பேன், அவர் என்ன செய்யறாருன்றாரு. அவர் வந்து சொல்லுவார், இப்படி இன்னாருக்கு வேலை எடுத்து கொடுக்கணும், இதன்றோம் அங்க வேலைக்கு போடுங்க, இங்க வேலைக்கு போடுங்க, அவர் அப்படி சொல்லி கொண்டு இருப்பார். நினைச்சு பாருங்க, அவங்க அப்படித்தான் வழி நடத்தி அப்படி. அப்ப மக்களுக்கானவன் தான் அந்த மக்களுக்கு சேவை செய்ய வேணும். இப்ப மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு ஆள் வந்து ஆச்சரிய அவசியம் கிடையாது. மக்கள் சேவை செய்யறாங்கன்னா நினைக்கிறோம் ஐயருக்கு ஏதாவது சேவையை செய்து விட்டா தங்களுக்கு இறைவன் அருள் கிடைச்சிடும் என்ற மாதிரி கருதி கொள்ளினோம். சரி, அதுக்குதான் சொல்லி பொய்யாயின எல்லாம் போயகளை வந்துருவை விளங்கிட்டு இன்னொரு முக்கியமான கேள்வி, இது ஐயர்மாரால உங்களுக்கு வைக்கப்பட்ட கேள்வி. ஐயர்மார உங்களுக்கு என்ன ஐயரா எடுத்து கொள்ளுங்க. நீங்க சொல்ற ஐயர்மார அப்படி நீங்க சொல்ற ஐயர்மார வச்சுக்கொள்ளுங்க. அவ என்ன கேள்வி என்ன, இந்த திருமணம் தமிழ் முறைப்படி திருமணம் செய்யறதுல இப்ப சுவிஸ்ல நீங்கள் போகிற சிவன் கோயில் அவை செய்கிறதும், அதே மாதிரி கைவீக்கத்தில் உள்ள முருகன் கோயில்காரர், அதே மாதிரி சவுத் எண்ட்ல உள்ள இன்னொரு கோயில்காரர்கள் தமிழ் முறைப்படி செய்கிறதுல ஒரு 3 விஷயத்தை ஆட் பண்ணினோம். 3 விஷயத்தை ஆட் பண்ணினோம். என்ன 3 விஷயம் ஆட் பண்ணினோம்னா, ஒன்று வந்து மாவீரர்கள் மேல் சாட்சியாக, தமிழீழ தேசிய தலைவர் மேல் சாட்சியாக, அறவழியில உண்ணாவிரதம் இருந்து வந்த திருவண்ணாமலையில் சாட்சியான இந்த உயர சாட்சி வச்சு நீங்கள் இந்த திருமண இதழ் செய்யணும். அப்ப அது சம்பந்தமா எல்லாம் நீங்கள் கதை கேள்வி ஒரு ஐயர் தான் அதுக்கு போட்டிருந்தோம். அப்ப அதை பற்றி கதை கேள்வி அப்போ இது இந்த விளக்கம் நான் கேட்கல. அப்புறம் பார்வையாளர் எனக்கு எழுதாதேங்கோ, ஐயர் ஒரு சில ஐயர் மேல் கேட்கணும். அந்த கேள்வியை நான் இவர்கிட்ட கேட்கிறேன். என்னென்றாலும்னா இப்ப உங்களை பார்த்து கதைக்கா இங்க பார்த்து கதைக்கா அங்க அவையே பார்த்து கதை கேட்டா நீங்க என்ன பார்த்து கேட்க எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கு, அடிக்கடி பாக்குறாங்கன்னா உங்களுக்கு பார்ப்பேன். என்னென்னால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் இதெல்லாம் வந்து ஆகமதிச்சார்னு சொன்னா இல்லை இல்லை. திருமணத்தை இப்போ நீங்கள் உங்களோட திருமணத்தை இப்போ நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறுல புலி போட்டு தாலி கட்டிருக்கிற மாதிரி இல்லை. இப்பயும் எந்த மனசியா தான் கேட்கலாம். இல்ல சொல்றேன், இல்ல எந்த மனுஷன் தான் கேட்கறேன் நான் சொல்லிட்டேன் முடியாது ஒத்து வர்றேன் காலி கூட வித்தா கொஞ்சம் காசு வருது. சரியா, அப்படி வந்து கட்டுப்பட்டுருக்கு. இப்ப கல்யாணம் பண்ற உங்களோட திருமணத்தை நீங்கள் எப்படி சொல்லணும்ன்றது உங்களோட இது இருக்கு. நான் அந்த திருமணத்துல 2 விஷயம், நகை 400 பூரா 400 கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். அதுல திருமணம் பண்ணாலே அது ஒரு வேற மாதிரி. அதுக்கு இப்ப நடக்கிற திருமணத்துக்கு கொஞ்சம் சம்பந்தம் இல்லை. சாமத்தியப்பட்டு அடுத்தடுத்த நாளே மாப்பிள்ளை அப்படி கொடுக்காதா அது தேவையில்லை. அந்த முறைய திருமணம் இது வந்து ஐயர்னு சொல்றேன். இப்ப இருக்கிற ஐயர் இல்ல, ஐயர் மேல கூப்பிட்டு அவன் ஏமாத்திட்டு போறான்னு அந்த ஏடுகள் எழுதுறதுக்கு வந்து ஒரு பணி இருக்கு, தாலிப்பணின்னு சொல்றது. அந்த தாலிப்பணி ஓலையில வந்து எழுதி மணமகன் மணமகன் 2 பேருக்கு திருமணம் நடக்குன்னு சொல்லி அதை வந்து ஒரு இதுக்குள்ள கட்டி விடுறது. இதுதான் அந்த ஆம்பளைக்கும் போறது பொம்பளைக்கும் இதுதான் தொடக்கம், முதல் தொடக்கம் இதுதான். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட திருமணத்தை செய்ய போறீங்க. நீங்கள் ஒரு ஆளை சாட்சிக்கு சொல்றீங்க. இப்ப நீங்கள் இது எல்லாத்துக்கும் சாட்சி சொல்றீங்க. அந்த நேரம் ஐயர் மேரண்டா மத உருவம் வச்சிருந்த மீனிங் என்னன்னு சொன்னா ரெஜிஸ்டர் மாதிரி இப்ப பொதுவா சொல்றேன்னா பார்ப்பான்னு சொல்லி சொல்றாரு. எல்லாத்தையும் பார்ப்பான், நாள்கள் கோள்கள் கோயில் இந்த இப்படியான விடயங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறவன். அதுல அரோகை பார்ப்பான் எல்லாம் இருந்திருக்கிறேன். நான் 2 இதாரியா இந்த பார்ப்பான் விளக்கம் பார்ப்பான்னு சொல்லி சொல்றது வந்து ஏதோ ஒரு குலத்தால வந்த மாதிரி இந்த ராமசாமி நாயக்கர் இருக்கிறாரല്ലോ, அவர் தான் அதை பார்ப்பான்னு சொன்னா அது ஏதோ குறிப்பிட்டப்பட்ட ஆக்கள்ன்ற மாதிரி சொல்லி போட்டார். அது பார்ப்பான் அப்படின்ற பார்ப்பான்ன்றது இது இல்ல. பார்ப்பான் சாத்திரம் பாக்குறான் பார்ப்பான். இப்ப எல்லாத்தையும் பார்த்து சொல்றவன் அதான் அறுவகை பார்ப்பான் இருக்கு. அந்த அறுவகையும் இப்ப தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அறுவகை பார்ப்பான் இருக்கணும். அதுதான் தெரியாததே ஒத்துக்கொள்றீங்க. தெரியாதுன்னு சொல்றது பேரும் அறிவு. தெரிஞ்சதை சொல்லணும், தெரியாத கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். அதுல மாற்றுக்கிறது இடம் இல்லை. அப்ப
இப்ப திருமணம் செய்யணும், ஐயாக்களும் திருமணம் செய்து வைக்கணும். நான் காணொலியை நீட்டி உங்களுக்கு இரண்டே இல்லை இருட்டாகுது. ஐயா மேல திருமணம் செய்து வைக்கணும். அப்ப இந்த ஐயா மேல திருமணத்துல அவியல் எல்லாம் சொல்லிக்க பிராமணர் சாட்சியாக என்று சொல்லியும் ஒரு சொற்றொடர் அதுல வரும். பிராமணர் சாட்சியாக. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க சொன்ன இருக்குல்ல மாவீரர்கள் மக்களுக்காக வாழ்ந்து போராடி வீரகாவியமானவர்கள், சரியா? தலைவரையும் நீங்கள் உங்களுக்கு தலைவராக ஏற்றுக்கொள்றீங்கள், அவர் தலைவர் உங்களோட இனத்தின் தலைவர் இப்ப நீங்கள் சொல்றீங்க. ஒருவன் உண்ணா நோன்பிருந்து இருக்கிறான். இந்த 3 பேரையும் நீங்கள் சாட்சிக்கு இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுவோம். நீங்க சாட்சி சொல்றீங்க. இப்ப பிராமணர் சொல்லி சொல்றீங்கல்ல, இந்த கேள்வி வடிவா புரிஞ்சு கொள்ளுவோம், சரியா? பிராமணர் என்று சொல்லிக்கல விளநீக்க விட்டு குடிக்கிறவனும் பிராமணன் பேர்ல இருக்கிறான், வடிவா கேட்டுக்கொள்ளுவோம், சரியா? இப்ப அண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா நேர இந்த படத்தை போட்டு தீய சொல்லால் எழுதினவனும் பிராமணன் பேர்ல இருக்கிறான், சரியா? மக்களுக்கு பொய் சொல்லி ஏமாத்துறவனும் பிராமணன் பேர்ல இருக்கிறான். இளநீக்க விட்டு குடிக்கிறவன்ல இருந்து இதுல இருந்து 4-5 திருமணம் செய்தவனும் இருக்கிறான், கோயிலுக்கு வாழ பொம்பளை தட்டி கேட்ட போடுறவனும் இருக்கிறான், அடி வண்டினவனும் இருக்கிறான். இப்படி எல்லாம் பல வகைப்பட்டவர் பிராமணர் என்ற பேர்ல இருக்கணும், சரியா? நான் இதுல சாதித்துவமோ இது ஒன்றும் எதுவுமே நான் கதைக்கல, நான் பொதுவான உடையதை சொல்றேன். இதுல இருக்கிற ஆட்கள்ல இந்த பிராமணர் சாட்சியா என்று சொல்றது எந்த பிராமணத்தை சொல்றீங்க? கல்யாணம் கட்டி போட்டு குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிற பிராமணனை சாட்சியா நாங்கள் எடுக்கிறோமா, அல்லது பிராமணன் சொல்லி போட்டு 2-3 கல்யாணத்தை கட்டுறவனையா, அல்லது குடிக்கிறவனையா, அல்லது ஆடுறதுக்கு கல்யாட்ட விடுதிக்கு போறவனையா, அல்லது புட்டை வச்சுதான்னு சொல்லி பொம்பளை தகுதுன்றவனையா, உடுப்பு கொடுத்துக்கிறவனையா, யாரை சொல்றோம்? இதை விட அது தாழ்ந்து போயிட்டுதா? இல்லை இல்லதானே? அவையில தரப்புல வச்ச கேள்விதான் எந்த இது இதுதானே எந்த பார்வை நான் இப்படி பாக்குறேன். இப்ப இதைத்தான் நான் தமிழ் வழிபாட்டை பற்றி என்ன கேட்கிறாங்க, என்ன நீங்கள் தமிழ் வழிபாட்டுக்கு நீங்கள் கோயில்ல போய் நிக்கிறீங்க, அதை பற்றி அது போல இருக்கு இது இருக்கு அப்படின்னு ஐயர் மேல் முருவினம். ஆனா இதே ஐயர் அவர் அங்க மலையாளத்துல வழிபாடு செய்தா கேட்க மாட்டேனும் செய்யணும், ஆனா கேட்க மாட்டேனும். தமிழ்ல வழிபாடு என்னென்று அப்படி இப்படின்னு கேட்கிற ஐயாம மலையாளத்துல வழிபாடு என்னன்னு சொல்லி கேட்டதை நான் காணேன், கேட்க மாட்டேன். விளங்குதோ? அப்ப நீங்க சுருக்கமா சொல்றீங்க, சுருக்கமா என்ன சொல்றீங்கன்னா ஐயர்மார் வேலைக்கு போறதுக்கு ரெடியா இல்ல. இப்ப ஐயாம வேலைக்கும் போயினோம்னா, இப்ப எனக்கு தெரிஞ்ச பல ஐயாம வேலைக்கு போயிடும், வெளி வேலையும் செய்யணும், படிச்சு தாண்டி வேலையும் செய்யணும். சில பேர் கோயில் பணியிலையும் இருக்கணும். எந்த வேண்டுகோள் ஒன்றுதான், நான் ஐயர்மாருக்கு எதிரானவன் இல்லை. ஐயர்மாற்ற செயல்பாடு என்று பிழையா அமைதோ அந்த பிழையான செயல்பாட்டுக்கு திருந்துறன்றது அவையில் திருந்துறதுன்றதை விட மக்கள் வெளிப்பாடு. எந்த நோக்கம் ஒரு தனிப்பட்ட ஒருத்தனை நான் அவன் அப்படி செய்யறான், அவன் அப்படி செய்யறான், அதை செய்யறான், இதை செய்யறான்னு சொல்லி அவனை சொல்லி கொண்டிருக்கிறதால எனக்கு ஒன்றும் இதாண்ட போறேன். வேற என்னென்ன கேள்விகள் இருக்கா? கேள்விகள் இருக்குது, யோசிக்க தான் வருது. 2 போயிட்டது, இப்ப நேரம் வர 6 இன்னும் ஒரு நாளைக்கு எங்கேயாலும் காணுவோம். இதெல்லாம் விடுபட்ட கேள்விகள் எனக்கு கமெண்ட்ஸ்ல எழுதுவினோம். என்னென்ன கேள்விகள் மட்டும் கேட்கணும் உண்டு. இன்னும் ஒரு தடவை நான் ஜெர்மனுக்கு வந்தா வருவேன். ஏண்டா ஸ்ரீதேவியில வாரோடைய வாகனது என்னுடைய தொடர்பு என்ன தாரன், தொலைபேசி என்ன தாரன், தொடர்பு கொண்டுட்டு முதலே சொல்லிட்டு வாங்கும். உள்ளத்துல 6ஆம் வடிவா கலைச்சு நீங்க மச்சம் சாப்பிடுறீங்களா? இல்ல தானே, நம்பலாம் நிக்கிற அவர்கிட்ட கேட்டு சாப்பிடற இல்லையா? கேட்டுதான் ஏன் கேட்கறேன்டா கேள்விதான். சரி சாப்பிடற இல்ல, உள்ள சைவ சாமி தான். சாமி இல்ல அடியா சைவ அடியா. அப்ப மச்சம் சாப்பிடுற ஆக்களை என்ன நினைக்கிறீங்க? மச்சம் சாப்பிடுற ஆக்களை பத்தி அது என்ன அவையவே விருப்பம், உணவு விருப்பம். அதை விட இந்த வினைப்பயன் சொல்லலாம். இப்ப நான் இப்படி சொல்றேன், இப்ப நீங்க இன்றைக்கு மஞ்சள் சாப்பிடுறீங்க, நான் எல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்லி ஒரு துணியோட சொல்றீங்க. ஆனால் ஒரு காலத்துல நீங்கள் கூட அந்த மச்சத்தை விடுறதுக்கான வாய்ப்பும் அமையலாம். நீங்கள் வாதாடலாம். நான் சொல்றேன், ஏன்னா தலைவேற்ற வாழ்க்கை அப்படிதான். இதுவரைக்கும் அப்படி ஒரு மனநிலை இல்லை. அதான் சொல்றேன், மரக்கறியை சாப்பிடத்தான் கையெல்லாம் இழுக்குது. மற்றபடி எல்லா விதமான இறைச்சிகள், மீன்கள், ஆடுற ஓடுறது எல்லாம் நடக்கிறதுல மனிதனையும், ஓடுறதுல ரயில்கள் கார்களையும், பறக்கிறதுல பிளைட்டையும், தண்ணிக்க போடுறதுல கப்பல் போட்டுல இருந்தாலும் மிச்சம் எல்லாம் சாப்பிட்றோம். அதுக்காக பெருமையா சொல்லல, அது என்னுடைய மனம் இல்லை.
வேற என்ன அருண் தமிழ் உங்களை பார்த்தது இந்த காணொளி உங்கள்ட்ட செய்ததுல எனக்கு நிறைய சந்தோஷம். இந்த காணொளி யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, வடிவாக சொல்றோம். இந்த காணொளி சிவாய நம அனைத்து உறவுகளுக்கும் நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அண்ணாவை எனக்கு முன்பே தெரியும், அப்புறம் காணொளியில சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்று கண்டது தெரியாம கண்டது, நான் கண்டிருக்கிறேன். அது உங்க சொல்றது பஞ்சாவதியா பஞ்சாவத்தை இரும்பு பழைய இரும்பு ஆணிகள் விற்கிற கடையில தான் நாளை கண்டது. பழைய பொருட்கள் விற்கிற ஒரு கடை ஒன்றுக்கு சென்றிருந்தேன். நாங்கள் 2 நண்பர்களோட வந்திருந்தேன். அந்த நேரம் இவர் கண்டுதான் அந்த காய்ச்சி இருந்தவர். காய்ச்சி போட்டு இப்போ இந்த நேரம் செய்திருக்கிறோம். ஒன்று இந்த காணொலியோட சொல்லி விடுறேன், நான் ஐயர்மாருக்கு எதிரானவன் அல்ல. அது என்னுடன் பழகும் ஐயர்மாருக்கு தெரியும். அதோட நீங்கள் எல்லாரும் விழிப்பா இருங்கோ. விழிப்புத்தான் விடுதலைக்கு முதல் படி. பொய்யா எல்லாம் போயகல வந்தருளி. நன்றி. ஓம் சிவாய நம. கேட்டியகளி ஊதுகும் ஒரு கதையண்டு சிங்கம். அதாவது சர்ச்சைக்குரிய சாமியார் நிற்கிறார். தெரியுமா உங்களுக்கு யாரண்டு? தெரியாது. அருண் தமிழ்னு சொல்லி ஒரு சாமியார் நிற்கிறார். ஏன்னா கிட்ட வராதுங்க, ஃபர்ஸ்ட் அங்கே போவாங்க. கிட்ட வராது, ஏன்னா பின்னால் வாங்க. ஆள் தான் கிட்ட வராங்க, வாங்க. கோடாதி ஓடிக்கலாம் பாவி. சாமி வணக்கம். என்ன எதிர்பார்க்கலையா எங்களை? வணக்கம். என்ன சிவாய நமான்றீங்க? பண்ணிக்கோணும் வீடியோ எடுத்துருக்காம பிரச்சனையா உங்களை? ஓகே, ஆளா பார்த்துருப்பீங்க. சர்ச்சைக்குரிய சாமியார் எப்படி இருக்கீங்க? எங்க இங்கே இருக்கீங்க? நீங்கள் கோயில் கோயிலாக இனிப்பு வைக்கிறது உங்களுக்கு? அது இடக்கடை போடுறேன். அப்படி 2-3 இடத்தை போடுவாங்க. என் ஃப்ரெண்ட் சொன்னது இப்படி என்ன பழைய சாமான் வைக்கிற போய் பார்த்துட்டு போங்கண்டு. அதில் போய் ஒரு கடையில் பார்த்தா ஆமி இந்த பழைய சட்டி தொப்பிலாம் கிடக்கு. 2050க்கு முன்னுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். இதில் பார்த்தா பீலாங்கிய கத்தியா நீங்கள் போகிற 2 கோடா எடுக்கிறீங்க. என்னது இந்த கோடா என்னது வாங்குறீங்க? வாழை வெட்டுறது. என்னதுக்கு? வாழை வெட்டுறது. எனக்கு சத்தமாக இருக்கு. கொத்துல கொஞ்சம் ஆள் தூக்கி வச்சு ஆயிட்டு தான் பாருங்க. ஆள் தூக்கினது 2 கையில் இதான் வச்சிருந்தது. 2 கோடாளி, கந்தம் கோடாளி. அப்புறம் எப்படி போகுது அப்போ? உண்மையாக சாமியார் தான் ஐயா. நான் நினைச்சேன் நீங்கள் ஐயர் மேலே கழுவி ஒத்துறதை காணி தான் போடுறீங்கன்ட்டு. ஓகே, சூப்பர். இந்த வீடியோ கட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன விஷயம், வந்ததில் உங்களை பார்த்தது சந்தோஷம். நான் ஜெர்மனுக்கு வந்து அது உங்களை பார்ப்பேன்றது எனக்கு ஒரு நினச்சி பார்க்கல. ஏன் நீங்கள் எங்களுக்கு ஒரு காணொலி உண்டு கூட, இன்டர்வியூ உண்டு. ஓ சச்சின், நீங்கள் சர்ச்சைக்குரிய சாமியார் தானே? அவனை வந்து நீங்கள் அவர் என்ன ஃப்ரெண்ட் அவனோட நண்பரோட டைம் இருக்கா? ஓகே, அப்போ ஒரு காணொலி ஒன்று செய்வோம். எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனால் பெரிய நீங்கள தாடியா பார்த்தா கட்டையாக கிடக்கு. வட்டிட்டீங்க. வாங்க போய் ஒரு அவடத்தை இருந்து உங்களோட அனுபவத்தையும். எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறது, நீண்ட காலம் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே உங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பட் இவரை எனக்கு முதலே தெரியும். இவர் எப்படி தெரியுமாண்டா, இவர் இப்போ தான் இப்படி பார்க்க, நான் வன்னியிலே இவரை தெரியும். வன்னியில் இருந்த காலத்துலேயும் தெரியும். அப்புறம் இவர் லண்டனில் கொஞ்சம் காலம் இருந்தவர், அப்பயும் தெரியும். பட் இப்போ தான் இவரை சாமியாராக தெரியும். இப்போ தான் இவரை சாமியாராக தெரியும். வாங்கோ கதை பொம்பை அங்கே போய் வாங்கோ.